assets. IND is 36. The word impairment means weakening in the value of asset. Impairment of asset means weakening in the value of the asset. In the balance sheet, if we have any asset, the amount corresponding to that asset, we call it as carrying amount. We call it as carrying amount. The intention in the standard is this carrying amount should be compared with the recoverable amount. It should be compared with the recoverable amount. If we have an asset, we generate future economic benefits from any asset, either by using the asset or by selling the asset. ஒரு அசட்லேருந்து ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் எய்தர் அதை யூஸ் பண்ணி அதை கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த கூட்ஸை விற்று யூ ஜெனரேட் ஃபியூச்சர் கேஷ் இன்ஃப்ளோஸ் ஆர் இந்த அசட்டை விற்றே வி கேன் ஜெனரேட் ஃபியூச்சர் கேஷ் இன்ஃப்ளோஸ். த ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் ஃப்ரம் அன் அசட் வி ஜெனரேட் எய்தர் பை யூஸிங் இட் ஆர் பை selling it. If you are having a carrying amount of 600 crores corresponding to any asset, this standard wants us to check whether this asset is capable of generating future economic benefits minimum to the extent of 600 crores. அதான் இந்த ஸ்டாண்டர்டோட இன்டென்ஷன். என்னன்னா, என்னோட அசட்டோட கேரிங் அமௌண்ட்னு நீ 600 கோடி போடுறியே, இந்த அசட்டுக்கு ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் ஒரு 600 கோடி தேர்த்துறதுக்கு ரொம்ப அழகாக சொல்லணும் தமிழ்லனா துப்பு இருக்கா? என்னது, இந்த அசட்டுக்கு நேராக 600 கோடி போடுறிய நீ பேலன்ஸ் ஷீட்டில், இந்த அசட் வெதர் திஸ் அசட் இஸ் கேப்பபிள் ஆஃப் ஜெனரேட்டிங் 600 crores, வெதர் ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் அ மினிமம் ஆஃப் 600 crore இஸ் பாசிபிள் ஃப்ரம் திஸ் அசட், செக் அப்படின்னு சொல்கிறான். அதை எப்படி நான் செக் பண்ண முடியும்? இந்த அசட்டை நீ எய்தர் யூஸ் பண்ணலாம், ஃபியூச்சரில் யூஸ் பண்ணி ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணி கேஷ் ஃப்ளோஸ் ஜெனரேட் பண்ணலாம், ஆர் இந்த அசட்டை விற்கலாம். யூஸ் பண்ணி கேஷ் ஃப்ளோ ஜெனரேட் பண்ணனா எவ்வளோ வரும் நீ எதிர்பார்க்குற? அது எனக்கு எப்படி தெரியும்? எஸ்டிமேட் பண்ணுன்றோம். என்ன பண்ண? எஸ்டிமேட் பண்ணு. இந்த அசட்டோட யூஸ்ஃபுல் லைஃப் இன்னும் எத்தனை வருஷம் இந்த அசட்டை யூஸ் பண்ணலாம்? இன்னொரு 10 வருஷம் யூஸ் பண்ணலாம். இந்த 10 வருஷம் யூஸ் பண்ணி இந்த அசட்லேருந்து எவ்வளோ நீ ப்ரொடியூஸ் பண்ண போகிற, அதுலேருந்து எவ்வளோ கேஷ் ஃப்ளோ ஜெனரேட் ஆக போகிறது ஃப்ரம் அ கண்டினியூவிங் யூஸ் ஆஃப் தி அசட் ஃபார் இட்ஸ் யூஸ்ஃபுல் லைஃப். இந்த அசட்டோட யூஸ்ஃபுல் லைஃப் வரைக்கும் இது எவ்வளோ கேஷ் ஃப்ளோவை ஜெனரேட் பண்ணும், இந்த யூஸ்ஃபுல் லைஃப் முடிஞ்சோன்னு இதோட ஸ்கிராப் வேல்யூ எவ்வளோ ஜெனரேட் பண்ணும். அல்டிமேட் டிஸ்போசல், த அமௌண்ட் கேஷ் ஃப்ளோஸ் ஃப்ரம் அல்டிமேட் டிஸ்போசல் ஆஃப் தி அசட் ஆஃப்டர் த எக்ஸ்பைரி ஆஃப் தி யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் தி அசட். ஐடியா புரியுறதா இல்லையா? ரைட். இது இன்னொரு 10 வருஷம் எனக்கு யூஸ் பண்ணி ஜெனரேட் பண்ணும். 10 வருஷம் முடிஞ்சோன்னு இந்த அசட் ஸ்கிராப் ஆகி ஒரு ஸ்கிராப் வேல்யூ வரும். இந்த யூஸ் பண்ணி ஜெனரேட் பண்ணுற கேஷ் ஃப்ளோ, இந்த ஸ்கிராப் வேல்யூ உடனே இப்போவே வருமா, 10 வருஷமா வருமா? அப்போ அதை டிஸ்கவுண்ட் பண்ணி அதோட ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறோம். ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் cash flows arising from continuous use of the asset and also from its ultimate disposal. அதோட future cash inflows, இந்த அசட்டை யூஸ் பண்ணி எவ்வளோ ஜெனரேட் பண்ண முடியும், ப்ளஸ் இந்த அசட்டை யூஸ்ஃபுல் லைஃப் முடிஞ்சோன்னா அதை வித்து எவ்வளோ ஸ்கிராப் வேல்யூ, அதெல்லாம் ஃபியூச்சர் கேஷ் இன்ஃப்ளோஸ். அதை டிஸ்கவுண்ட் பண்ணி, சரி அது என்ன ரேட்டை வச்சுட்டு அதெல்லாம் அப்புறம் பார்க்க, அதை டிஸ்கவுண்ட் பண்ணி ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் ஃப்ளோஸை கண்டுபிடி. தட் இஸ் கால்ட் அஸ் வேல்யூ இன் யூஸ். அதுக்கு என்ன பேர் சொல்றாம? வேல்யூ இன் யூஸ். அப்படின்னா இந்த அசட், ஏதோ ஒரு அசட் பேலன்ஸ் ஷீட்டில் கேரிங் அமௌண்ட் 600 கோடி இருக்கு. இந்த அசட் இந்த 600 கோடி ரெக்கவர் ஆகுமா? ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் மினிமம் 600 கோடி வருமா, இல்லை அதுக்கு கம்மியாக வருமா? 600 கோடிக்கு மேலே வரும், 600 கோடி வரும்னா இதை 600 கோடியாக கண்டினியூ பண்ண. இல்லை ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் 600 கோடிலாம் தேராது அப்படின்னா யூ ஆர் நாட் சப்போஸ் டு கேரி திஸ் அசட் அட் திஸ் கேரிங் அமௌண்ட் அப்படின்னு சொல்கிறோம். Clear. இப்போ இந்த ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் எப்படி சொல்கிறேன்னா ரெண்டாக சொல்கிறோம். ஒன் இஸ் வேல்யூ இன் யூஸில் ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் வரலாம், இல்லை என்ன பண்ணி வரலாம், சேல் பண்ணி. அப்படின்னா இந்த அசட்டை இன்னைக்கு சேல் பண்ணணும். இது இந்த அசட்டை ஃபியூச்சரில் சார் நீங்கள் என்ன பண்ண போகிற? நான் என்ன வேணா பண்ணுவேன், நான் என்ன வேணா
பட் நான் ஃப்யூச்சரில் யூஸும் பண்ணுவேன், இன்றைக்கி சேல் பண்ணுவேன், இல்லை நாளான்னைக்கு டிசிஷனை மாற்றுவேன். நான் இன்னைக்கு பேலன்ஸ் ஷீட் டேட்டில் இதை மார்க்கெட்டில் விற்றா எவ்வளோ ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் ஆஃப் டிஸ்போசல், ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் ஆஃப் டிஸ்போசல், இதையும் கண்டுபிடி அப்படின்றோம். இதை ஃபியூச்சரில் நீ யூஸ் பண்ணனா வேல்யூ இன் யூஸ், இந்த அசட்டை யூஸ் பண்ணி ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோஸ் எவ்வளோ நீ ஜெனரேட் பண்ணுவ, ப்ளஸ் அந்த யூஸ்ஃபுல் லைஃப் முடிஞ்சோன்னே அது ஸ்கிராப் வேல்யூவாக எவ்வளோ கேஷ் ஃப்ளோ ஜெனரேட் பண்ணும், அந்த ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோஸை நீ ஒரு டிஸ்கவுண்டிங் ரேட் அப்ளை பண்ணி அதை டிஸ்கவுண்ட் பண்ணி அந்த ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோஸ், அதுதான் வேல்யூ இன் யூஸ். இன்னைக்கு டேட்டில் இந்த அசட்டை சேல் பண்ண அப்படின்னா மார்க்கெட்டில் எவ்வளோ ஃபேர் வேல்யூ கிடைக்கும், ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் ஆஃப் டிஸ்போசல். இது ரெண்டத்தை கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த அசட்டுக்கு இந்த கேரிங் அமௌண்ட் ரெக்கவர் ஆகுமா அப்படின்றதுக்கு இது ரெண்டு. இப்போ நீங்கள் இதை கண்டுபிடிக்கிறீர்கள், இது ஒரு 500 கோடி வருது. இது எவ்வளோ கோடி வருது, வேல்யூ இன் யூஸ் 500 கோடி. ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் ஆஃப் டிஸ்போசல் 400 கோடி வருது. எவ்வளோ வருது, ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் ஆஃப் டிஸ்போசல் 400 கோடி. நம்மளோட அசட்டோட கேரிங் அமௌண்ட் எவ்வளோ இருக்கு, 600 crores. Whether this asset, think and answer, is capable of generating 600 crores or not capable of generating 600 not capable, then don't carry that amount, carry that asset at 600 crores அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சார் இப்போ வந்து இந்த 600 கோடி கேரிங் அமௌண்ட் ஃபியூச்சரில் 500 கோடியும் வரலாம், இல்லை நான் வித்தனா 400 கோடி வரலாம். இது ரெண்டுத்தில் whichever is higher அதை எடுக்க சொல்கிறோம். whichever is higher மேக்ஸிமம் இது எது ஜெனரேட் பண்ணுற பாசிபிலிட்டி இருக்கு. 500 crores ஜெனரேட் பண்ணுறதுக்கு என்ன இருக்கு, பாசிபிலிட்டி இருக்கு. 500 கோடி வரத்துக்கும் பாசிபிலிட்டி இருக்கு, 400 கோடி வரத்துக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. ஹையர் ஆஃப் சொல்ல வேல்யூ இன் யூஸ் ஆர் ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் ஆஃப் டிஸ்போசல் is the recoverable amount. Feel பண்ணி சொல்லு, is the recoverable amount. Higher of or fair value less cost of disposal is the recoverable amount. அப்படின்னா this asset is capable of generating 500 crores in the future. அப்போ this amount is carried at 600 crores but it is capable of generating, it can recover 500 crores. அப்போ 600 crores you are carrying, it can recover only 500 crores. Is it right to carry this asset at 600 crores or we have to bring down that asset to 500 crores? Now we have to provide this asset is impact, that is weakening in the value of asset. So this 100 crores is the impairment loss which we need to provide in the books of accounts. Clear kana? An asset is said to be impaired if the carrying amount of the asset is more than the recoverable amount. உன்னோட கேரிங் அமௌண்ட் if it is more than the recoverable amount, the asset is said to be impaired. If the asset is impaired, then you need to provide the impairment loss in the books of accounts. Clear kana? Right? We know what is carrying amount, we know what is recoverable amount. So first of all, what is carrying amount? Simple. If the asset is put to impairment test for the first time, if the asset is put to impairment test for the first time, first தடவை impairment check நீ பண்ண அப்படின்னா carrying amount of the asset is original cost of the asset less accumulated depreciation. Original cost of the asset less accumulated depreciation. First time you are putting the asset to impairment test, the carrying amount of the asset is original cost of the asset less accumulated depreciation is the carrying amount of the asset. That carrying amount should be compared with the recoverable amount. Recoverable amount is higher of or fair value less cost of disposal. ஒன்றும் இல்லை, இந்த அசட்டை ஃபியூச்சரில் யூஸ் பண்ணி எவ்வளோ தேரும், இல்லை இதை விற்றா எவ்வளோ தேரும், இது ரெண்டுத்தில் எது அதிகமாக பார்த்து அட்லீஸ்ட் அந்த இது அதிகமாவது இந்த கேரிங் அமௌண்ட் இருக்கா, இல்லை அதை விட கேரிங் அமௌண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா you are not going to recover the entire carrying amount either by using it or by selling. You cannot recover the 600 either by using it or by selling it. Then you need to bring down this asset to 500 crores recoverable amount. So if you want to bring down the asset, we have to provide for that loss. So அப்போ சார் இந்த impairment loss என்ன சார் என்ட்ரி பண்ணோம், இம்பேர்மெண்ட் லாஸ் அக்கவுண்ட் டெபிட். என்னது
to accumulated impairment loss account. To accumulated impairment loss account. Impairment loss account debit to accumulated impairment loss account. Then that impairment loss debit aspect will be taken to profit and loss account. P&L account debit to impairment loss account. நம்ம எப்படி depreciation to accumulated depreciation போட்டு P&L account debit to depreciation போடுறோம்ல, அதே மாதிரி impairment loss account debit to accumulated impairment loss account. P&L account debit to impairment loss account. Clear kanna? அழகா புரியுது. Okay. So we know what is recoverable amount, what is value in use, what is fair value less cost of disposal, what is recoverable amount, what is impairment, what is impairment. கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக டெப்த்துக்கு போயிடலாம். ஓகே மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாண்டர்ட் இது. அதுக்கு முன்னாடி அப்ளிகபிலிட்டி. சார் இந்த இம்பேர்மெண்ட் எல்லா அசட்டுக்கும் அப்ளை ஆகுமா? இம்பேர்மெண்ட் ஆஃப் அசட்ஸ் எல்லா அசட்டுக்கும் இந்த ஸ்டாண்டர்ட் அப்ளை ஆகுமா? ஏன்னா இப்போ நம்மளே கொஞ்சம் அசட்லாம் படிச்சிருக்கோம். ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் இந்த 16 படிச்சிருக்கோம், பயாலஜிக்கல் அசட் படிச்சிருக்கோம், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோம். நமக்கும் ஓரளவுக்கு என்னென்ன அசட்லாம் தெரியும். எல்லா அசட்டுக்கும் இம்பேர்மெண்ட் இந்த ஸ்டாண்டர்ட் அப்ளை ஆகுமா? ஆர் சில அசட்ஸ் தான் அப்ளை ஆகுமா? அழகாக கவனிச்சுக்கோக்கணும். திஸ் இம்பேர்மெண்ட் ஆஃப் அசட் ஸ்டாண்டர்ட் இந்த IND 36 applies to investment property. It applies to investment property. இந்த investment propertyக்கு apply ஆகுமா அப்படின்னா yes, IND 36 will apply for investment property. Whether it applies for property, plant and equipment, yes, it applies for property, plant and equipment. Sir, whether it applies for property, plant and equipment which is capital WAP, PPE which is capital building under construction, அது மாதிரி எதுவும் capital WAPக்கு whether this IND 36 ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு IND 36 அப்ளை பண்ணி இம்பேர்மெண்ட் லாஸ் போடலாமா? போடலாம். IND 36 will apply for capital WAP, building under construction also we can put to impairment testers. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு IND 36 will apply, PPEக்கு IND 36 will apply, capital WAPக்கு IND 36 will apply. Intangible assets என்னன்னா intangible assetsக்கும் IND 36 will apply. Intangible assets also IND 36 will apply. Intangible assets under development, software under development, for that also IND 36 will apply. For inventories, for inventories IND 36 will not apply. IND 2 will apply because cost or NRV whichever is less. அங்கேயே அந்த ப்ரொவிஷன் இருக்குல்ல, உன்னால காஸ்ட்டை ரெக்கவர் பண்ண முடியல, NRVல போட்டுக்கணும்னு அங்கேயே இருக்கிறதுனால IND 36 will not apply to inventories. IND 36 will not apply to inventories. IND 36 will not apply to financial assets. IND 36 will not apply to financial assets. So for debtors, loans advance, investments, அதுக்கெல்லாம் IND 36 will not apply. Yes, debtors, நமக்கு debtors இருக்கு, bills receivable இருக்கு, loans advance இருக்கு, investments அதெல்லாம் financial asset. அதெல்லாம் என்னது சார்? அது எனக்கு எப்படி சார் இது ஃபினான்ஷியல் அசட்னு எனக்கு தெரியும். இப்போதைக்கு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் நடத்துகிற வரைக்கும் நீ என்ன பண்ணுனா, எவனையாவது சட்டையை பிடிச்சி என்ன கேட்கலாம்? கேஷ் கேட்கலாம். சொல்லு. ஓகே, கேஷ், ரைட் டு ரிசீவ் கேஷ். சொல்லு. Contractual right to receive cash. Right to receive, contractual right to receive cash அப்படின்னு இருந்ததுன்னா it is a financial asset. Debtors we are having a contractual right to receive cash. Bills receivable we are having a contractual right to receive cash. ஒருத்தனுக்கு லோன் கொடுத்தனா அவன் சட்டை பிடிச்சி கேஷ் வாங்கலாம், contractual right to receive cash. அவன்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணனா அவனை போய் அடிச்சு பணத்தை வாங்கலாம், கேஷ் வாங்கலாம். That is also contractual right to receive cash. Clear? Contractual right to receive cash is a financial asset as per 109. As per 109. 109 financial assetsக்கு impairment apply ஆகாது. ஆக்சுவலி இப்போ ஜஸ்ட் லைட்டாக அப்படி திங்க் பண்ணனா, ஒரு டெட்டாருக்கு இம்பேர்மெண்ட் பார்த்தோன்னா பேட் டெட்ஸ். என்னட ஆன்டிசிபேட்டட் பேட் டெட்ஸ் தான் இம்பேர்மெண்ட். எதுக்கு? டெட்டாருக்கு. சார் அப்போ டெட்டாருக்கு இம்பேர்மெண்ட் இருக்கே சார், அப்போ ஏன் இது அப்ளை ஆகாது? ஏன்னா 109லேயே ஹவு டு அக்கௌண்ட் ஃபார் இம்பேர்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் அசெட்ஸை கொடுத்துட்டோம். அதனால 36 will not apply. கையை தட்டி கொண்டாடிடு, கையை தட்டி கொண்டாடிடு, கையை தட்டி கொண்டாடிடு. இம்பேர்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் அசெட்ஸ் கவர்டு இன் 109லேயே தனியாக கிளாசிஃபிகேஷன், ரீக்ளாசிஃபிகேஷன், ரெகக்னிஷன், டீரெகக்னிஷன், இம்பேர்மெண்ட் எல்லாமே அங்கேயே கவர் ஆகிடுறது. அந்த 109 ஒரு எக்ஸாஸ்டிவ் இது பிரின்சிபல்ஸ் எல்லாமே அந்த ஃபினான்ஷியல் அசெட்டுக்கு தேவையானது எல்லாமே எதுவுலேயே இருக்குது, 109லேயே இருக்குது. ஸோ IND 36 will not apply for 109 ஃபினான்ஷியல் அசெட். அடுத்து
ஃபினான்ஷியல் அசெட்ஸ் சார் 109ல எதெல்லாம் சார் கவர் ஆகும்? எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கவர் ஆகும், லோன்ஸ் கவர் ஆகும், டெட்டார்ஸ் கவர் ஆகும், பில்ஸ் ரிசீவபிள் கவர் ஆகும், டெரிவேட்டிவ் அசெட்ஸ்லாம் கவர் ஆகும். ஸோ அது எல்லாமே 109ல இம்பேர்மெண்ட் ப்ரொவிஷன்ஸ் அப்ளை ஆகும். இசிஎல் மாடல் அங்கே என்னது 109ல எக்ஸ்பெக்டட் கிரெடிட் லாஸ் மாடல், அடுத்து கிரெடிட் லாஸ் மாடலில் அங்கே இம்பேர்மெண்ட் லாஸை நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். லேட்டராக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ரைட்டா? இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் சப்சிடரிஸ், அசோசியேட்ஸ் அண்ட் ஜாயிண்ட் வெஞ்சருக்கு இந்தியஸ் 36 வில் அப்ளை. இந்தியஸ் 36 வில் அப்ளை. சரி, இப்போ தானே சொன்னீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் ஃபினான்ஷியல் அசெட்ஸ்னு. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் ஃபினான்ஷியல் அசெட்ஸ்னு. அப்போ 109 உள்ள இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வராதா? 109 எக்ஸ்க்ளூட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் சப்சிடரிஸ், அசோசியேட்ஸ் அண்ட் joint ventures. So India is 36 will apply because 109ல இருக்க impairment provision இந்த investments மட்டும் apply ஆகாது because 109 specifically excludes investments in subsidiaries, associates and joint venture. அதனால India is 36 applies for this investments. ஏன்னா 109 impairment will not apply to these investments. Other investments அங்க apply ஆயிடும். ஐடியா புரியாதா பாரு? clear? Non-current assets classified as held for sale, that is India is 36 will not apply because non-current assets held for classified as held for sale நம்ம எந்த ஸ்டாண்டர்ட்ல எப்படி வேல்யூ பண்றோம்? lower of carrying amount or fair value less cost of disposal. அங்கேயும் நம்ம fair value கம்மியா இருந்ததுன்னா fair value ல அக்கவுண்ட் பண்ணிடுறோம். so 105லயே impairment loss அக்கவுண்ட் ஆகுது. ஐடியா புரியுது? in case non-current assets is classified as held for, before it is classified as held for sale, India is 36 will apply. Once it is classified as held for sale, 105 will apply. India is 36 will not apply. Okay, not okay. Okay, biological asset India is 36 will not apply because அங்க valuation fair value less cost of disposal. so அங்க வந்து நமக்கு India is 36 will not apply. so அப்படினா assetsல பார்த்தோம் அப்படினா உனக்கு investment propertyக்கு India is 36 will apply. PPE capital WAP க்கு India is 36 will apply. intangible assets under development க்கு India is 36 will apply. inventory க்கு apply ஆகாது. financial assets க்கு apply ஆகாது. deferred tax அசெட்ஸ்க்கு ஆப்வியஸா அப்ளை ஆகாது. டாக்ஸ் அசெட்ஸ்க்குலாம் இம்பேர்மெண்ட் எதுவும் போட்டு விட்டுற ஓகேவா? ரைட், அதுக்கெல்லாம் அப்ளை ஆகாது. டெஃபர்ட் டாக்ஸ் அசெட்ஸ்க்குலாம் இம்பேர்மெண்ட் அப்ளை ஆகாது. ஸோ இட் இஸ் நாட் அ ஃபினான்ஷியல் அசெட். டெஃபர்ட் டாக்ஸ் அசெட்ஸ் இஸ் நாட் அ ஃபினான்ஷியல் அசெட் பிகாஸ் it is not arising out of a contract. So investments in subsidiaries, associates, joint venture India is 36 will apply. NCA classified as held for sale 105 India is 36 will not apply. Biological assets India is 36 will not apply. Ready, my dear lovable students? Okay, we have understood the applicability of India's அப்படின்னா சார் India's 36 ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு அப்ளை ஆகுமா சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை நம்ம எப்படி சார் ரெக்கார்ட் பண்ணுவோம்? காஸ்ட் மாடல்னு சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? அதையும் ஒரு பிபிஇ மாதிரி காஸ்ட் லெஸ் அக்யூமுலேட்டட் டெப்ரிஷியேஷன், அங்கேயும் லெஸ் அக்யூமுலேட்டட் இம்பேர்மெண்ட் லாஸ்ன்னு சொன்னேன். அப்படின்னா இம்பேர்மெண்ட் அப்ளை ஆகும் அப்படின்னு அர்த்தம். கிளியர் கண்ணா? ரைட். ஸோ India is 40 இம்பேர்மெண்ட், தட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம இந்த India is 36 will apply அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு. சார் இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் இது எல்லாத்துக்குமே ஓகே இம்பேர்மெண்ட் லாஸ் நம்ம செக் பண்ணுமா சார்? இப்போ வருஷம் நம்ம செக் பண்ணுமா சார் இது? வெதர் வி நீட் டு கேரி அவுட் திஸ் இம்பேர்மெண்ட் டெஸ்ட். இப்போ வருஷம் ஒரு அசட்டோட ஃபியூச்சர் கேஷ் இன்ஃப்ளோஸ் எவ்வளோ, ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் ஆஃப் டிஸ்போசல் எவ்வளோன்னு வருஷம் நம்ம கால்குலேட் பண்ணியிருந்தா ரொம்ப அழகாக உனக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா சாவ வேண்டியதுதான். நம்ம வருஷம் நம்மக்கிட்ட இருக்கிற அசட் ஒரு கம்பெனியில் இருக்க இல்லை, நான் பேசுறது புரியறதாக்குன்னு ரைட்? வருஷம் நீ ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் ஆஃப் டிஸ்போசல் ஒரு அசட்டுக்கும் கண்டுபிடிச்சிட்டு வருஷம் இந்த அசட்டோட ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோஸ் என்ன, இந்த ரெக்கவரபிள் அமௌண்ட்டை கண்டுபிடிக்கிறது ப்ராக்டிகலி நாட் பாசிபிள். அதனால் அவன் என்ன சொல்லிட்டான்னா, an asset should be put to impairment test. An asset should be put to impairment test only when there are indicators of impairment. And only when there are indicators of impairment. Sir, அப்போ வருஷம் இந்த சிலிமிஷம் பண்ண வேண்டாமா? வேண்டாம். எதனா ஒரு சிலிமிஷம் அந்த வருஷம் நடந்ததுன்னா அதனால இது இம்பேர் ஆயிருக்கும்னு நினைச்சேன்னா மட்டும்தான் we need to go for impairment test. We need to put the asset to impairment test only when there are indicators of impairment, or every year it is mandatory to do impairment test, or only when there are indicators of impairment.
only when there are indicators of impairment. ஏதோ ஒரு இண்டிகேட்டர் இந்த வருஷம் இருக்கு அப்படின்னா மட்டும்தான் நம்ம அசர்ட்டை நம்ம இம்பேர்மெண்ட் டெஸ்ட்டுக்கு நம்ம போடணும். அதர்வைஸ் we need not put the assert to impairment test. சார் இந்த வருஷம் அந்த மாதிரி எந்த இண்டிகேட்டரும் இல்லை சார், எந்த அசர்ட்டுக்கும் எந்த இண்டிகேட்டருமே எனக்கு இல்லை சார் இம்பேர்மெண்ட். அப்போ எந்த அசர்ட்டையும் நீ என்ன பண்ண வேண்டாம் சார். நாங்கள் ஆஃபீஸில் அப்படி தான் சார் பண்ணுவோம். ஏன்னா அது மாதிரி இண்டிகேட்டர் இருந்தால் கூட நாங்கள் அது இல்லாத மாதிரி பார்த்துப்போம் சார். ஏன்னா அது ஒரு வேலை சார் எங்களுக்கு, அது ஃபேர் வேல்யூ கண்டுபிடிக்கிறது. அது மாதிரி இண்டிகேட்டர் நம்ம சொன்னால் தானே சார் தெருவில் தெரியும். ஸோ அதனால் நம்ம யாருக்கும் சொல்கிறது இல்லை சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன இண்டிகேட்டர் நாளைக்கு ஆடிட் பண்ணும்போது இது மாதிரி ஒரு இண்டிகேட்டர் எனக்கு இருந்து நான் இம்பேர்மெண்ட் பண்ணுறேன்னா இல்லையா அப்படின்றது. There are two types of indicators given in India is 36. One is external indicators, internal indicators. என்ன சொல்கிறான்? எக்ஸ்டர்னல், தெருவிலேருந்து எவனா ஒருத்தர் சிலிமிஷன் பண்ணி ஏதோ ஒரு இண்டிகேட்டர் வருதா, இல்லை நீயா பண்ண சிலிமிஷத்தினால இண்டிகேட்டர் ஆஃப் இம்பேர்மெண்ட். எக்ஸ்டர்னல் indicators and internal indicators. Sir, what is external indicator? What are the external indicator? அதெல்லாம் அவனே கொடுத்துட்டான். நீ எதனா தெருவில் போய் என்ன இண்டிகேட்டர் அவனே கொடுத்துட்டான். என்ன இண்டிகேட்டர்? எக்ஸ்டர்னல் இண்டிகேட்டர். ஒன், மார்க்கெட் வேல்யூ டிக்ரீசஸ். திடீர்னு நம்ம அசட்டோட மார்க்கெட் வேல்யூ என்ன ஆகிடுது? டிக்ரீஸ் ஆகிடுது. ஓகேவா? சடன் டிக்ரீஸ் இந்த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் தி அசட். அப்போ மார்க்கெட் வேல்யூ டிக்ரீஸ் ஆகிடுது அப்படின்னா உன்னோட ஃபேர் வேல்யூ குறைஞ்சிடுது. அப்போ ரெக்கவரபிள் அமௌண்ட் குறைஞ்சிருக்கு. அப்போ there is an indicator the asset may be impaired. In case the market value of the asset decreases, first indicator, external indicator is the market value of the asset decreases, or in market there is a change in technology. There is a change in technology. Nokia வந்து உட்கார்ந்து அழுத்தின்னு இருக்கு, எவனோ ஒருத்தன் தேய்ச்சி கண்டுபிடிச்சிட்டான். சாம்சங் புரியுறதா? இது உட்காந்து அழுத்தின்னு உட்கார்ந்துன்னு இருக்கு. எக்ஸ்டர்னலாக எவனோ புரியல, நாளைக்கு எவனோ ஒருத்தன் உட்காந்தா ஊதினா அப்படி போகிற மாதிரி வந்துடுச்சு. அது வந்துடுது. அது மாதிரி மொபைலில் ஒன்று ஃப்யூச்சரில் வரும் பாரு, எவனா தான் அப்படின்னா அது போயிடும். அது கை வச்சு அழுக்கா இருக்குது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஃபுன்னு சத்தியமாக நான் சொல்கிறேன், இதுவும் ஃப்யூச்சரில் வரும். இது வரைக்கும் வரலாம். இல்லைன்னா எப்படி வரும்னா, ஃப்யூச்சரில் மொபைல் ஃபோன் வச்சு அப்படின்னால ஸ்க்ரீன் போயிடணும். So technology changes. Technology market life, if there is a technology changes, that significantly has an adverse effect in your entity. Okay ba? One business enterprise la it is having an adverse effect due to some technology changes. Okay ba? Edo or technology changes vandaduthu, so that is having an adverse effect in your business. Then that is an external factor. Technology changes or legal regulations. லீகல் ரெகுலேஷன். கவர்மெண்ட் திடீர்னு இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் கம்பெனிஸ் மட்டும்தான் இந்த ப்ராஜெக்டை பண்ணலான்னு ஒரு கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. நம்ம இந்தியன் கம்பெனி நம்ம என்ஜாய் பண்ணிருக்கோம். திடீர்னு கவர்மெண்ட் என்ன, ஃபாரினில் இருக்கவங்களாம் கூட அந்த ப்ராஜெக்டை பண்ணலான்ட்டோம். நம்ம தான் என்ஜாய் பண்ணி இந்த மார்க்கெட் ஷேரு. நான் பேசுறது புரியுறது இல்லையா? இந்த பிஸ்னஸ் வந்து ஒன்லி ஃபார் இந்தியன் ஆண்டர்பிரினர்ஸ்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்மளாம் மார்க்கெட் ஷேர் என்ஜாய் பண்ணோம். திடீர்னு யாரையும் அலோவ் பண்ணுறாம ஃபாரின் கம்பெனிஸும் நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸை பண்ணலாம் அப்படின்னு ஏதோ ஒரு கேஸ் பிஸ்னஸோ ஏதோ ஒன்று வந்து நம்ம இந்தியன்ஸ்க்கு மட்டும் இருந்ததை இந்தியன் ஆண்டர்பிரினர்ஸ் வேறு ஏதோ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் அதுக்கு அலோவ் பண்ணுறோம், ஃபாரின் கம்பெனிஸும் பண்ணலாம் அப்படின்னா, அப்போ டியூ டு லீகல் ரெகுலேஷன் மை ரெவென்யூ வில் கெட் அஃபெக்டட். அப்போ மை ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோஸ் வில் கெட் அஃபெக்டட், மை வேல்யூ இன் யூஸ் வில் கெட் அஃபெக்டட், மை ரெக்கவரபிள் அமௌண்ட் வில் கெட் affected. அப்போ என்னோட வேல்யூ இன் யூஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போது உன்னோட டெக்னாலஜி சேஞ்சஸ் ஆர் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் ஆர் லீகல் ரெகுலேஷன்ஸ் விச் ஹேஸ் அன் adverse effect in the business enterprise. உன்னோட என்டிட்டியில் அது adverse technology changes sometimes உனக்கு பாசிட்டிவ் எஃபெக்ட் இருக்கலாம். ஸோ தட் இஸ் நாட் an indicator of impairment, that is an indicator of reversal of impairment. ஐடியா புரியுறதா? நீ கண்டுபிடிச்சிட்ட, புரியல, நீ ஏதோ இது மாதிரி தேக்கிறத கண்டுபிடிச்சிட்டேன்னா டியூ டு த டெக்னாலஜி ஆல்ரெடி போட்ட இம்பேர்மெண்ட் லாஸ் நம்ம என்ன பண்ணிடலாம், ரிவர்ஸ் பண்ணிடலாம். ஸோ தட் இஸ் அன் இண்டிகேட்டர் ஃபார் ரிவர்சல். சார் அப்போ இது இண்டிகேட்டர் ஃபார் இம்பேர்மெண்ட் லாஸ்லாம் அப்படியே ஆப்போசிட் தான் ரிவர்சலுக்கு இண்டிகேட்டரா? நான் ஏதோ பேசுகிறேன், புரியுறதா எல்லாருக்கும்? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் வேல்யூ decrease. Second, technology changes or legal regulations or market condition that has adverse effect on the enterprise. And the third thing is this future cash flows we are discounting. We are discounting using a discounting rate. Yes or no? In case the market interest rate increases, market interest rate increases and the risk free rate increase ஆகுதுன்னு வெச்சுக்கோ. ஓகேவா? risk free rate increase ஆகுது அப்படின்னா என்னோட டிஸ்கவுண்டிங் ரேட் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். சார் என்னோட டிஸ்கவுண்டிங் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கேஷ் ஃப்ளோஸை நம்ம ஹையர் டிஸ்கவுண்டிங் ரேட்டில் டிஸ்கவுண்ட் பண்ணோம்னா நமக்கு ப்ரெசன்ட் வேல்யூ கம்மியாக வந்துடும்.
நம்ம கூட அந்த சின்ன வயசில் நம்ம இன்டர்மீடியட் படிக்கும்போது ரேட்டை ஏற்றினா கேஷ் ஃப்ளோ கம்மியாயிடும், ரேட்டை இறக்கினா கேஷ் ஃப்ளோ அதிகமாகிடும், ஆனால் அதை தவிர வேறு எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு ஒன்று நம்ம படிச்சு புரியுறதா இல்லையா? நம்ம ரேட்டை ஏற்றி அந்த ஐஆர்ஆர் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஏற்றி விட்டு இறக்கி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். புரியுறதா இல்லையா? சில பேர் எக்ஸாம் ஹால்லேயே இறக்கி விட்டு ஏறுமோன்னு பார்த்துட்டு இருப்பான். சூப்பராக எக்ஸாம் ஹாலில் ஒரு 15 நிமிஷம் காலியாக என்னடா இது இறக்குது அது அப்பா இதை ஏற்றுறா. இஃப் யூ இன்க்ரீஸ் த டிஸ்கவுண்டிங் ரேட், என்ன இஃப் யூ இன்க்ரீஸ் த டிஸ்கவுண்டிங் ரேட், த ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோஸ் டிக்ரீசஸ். அப்போ ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ டிக்ரீஸ்னா வேல்யூ இன் யூஸ் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். ஸோ தட் இஸ் an indicator ஆஃப் இம்பேர்மெண்ட். ஏன்னா வேல்யூ இன் யூஸ் டிக்ரீஸ் ஆகுதுன்னா ரெக்கவரபிள் அமௌண்ட் டிக்ரீஸ் ஆகும். ரெக்கவரபிள் அமௌண்ட் டிக்ரீஸ் ஆகுதுன்னா இட் இஸ் an indicator ஆஃப் இம்பேர்மெண்ட். இன் கேஸ் டிஸ்கவுண்டிங் ரேட் increases, discounting rate increases, that is an indicator of impairment. Market value decrease aachuna indicator of impairment. Technology changes, legal regulation changes or market condition changes that has an adverse effect in the enterprise, then that is also an indicator of impairment. Discounting rate increases, discounting rate increase, the present value of cash inflows, the value you use decreases, thereby recoverable amount decreases. So that is an indicator of impairment. The last thing is in case the market capitalization is less, the market capitalization is less compared to the carrying amount of the net assets of the enterprise. And compared to the carrying amount of the net assets, there is market capitalization is less. Market capitalization is less compared to the carrying amount of the net assets of the enterprise. அப்படின்னா என்ன சார் carrying amount of the net assets of the enterprise? எல்லாரும் இங்கே கவனிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு 5 கோடி ஷேர்ஸ் இருக்குது. நம்ம கம்பெனியில் எத்தனை கோடி ஷேர்ஸ் இருக்குது? 5 கோடி ஷேர்ஸ் இருக்குது. நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் 5 கோடின்னு 50 கோடி கேபிட்டல். ஆனால் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் நெட் அசட்ஸ் என்னக்கடா? நெட் அசட்ஸ் அப்படின்னா அசட்ஸ் மைனஸ் லயபிலிட்டிஸ் ஒரு 80 கோடி இருக்குது. எவ்வளோ இருக்குன்னா அசட்ஸ் மைனஸ் லயபிலிட்டி 80 கோடி. சார் எப்படி சார் கேபிட்டலே 50 கோடி தான் இருக்குது, 80 கோடி இருக்கலாமா? தாராளமாக இருக்கலாம், ரிசர்வ்ஸ் எல்லாம் இருக்கலாம். ஓகேவா? ரைட். கேரிங் அமௌண்ட் ஆஃப் த நெட் அசட்ஸ், நம்மளோட புக் வேல்யூ கேரிங் அமௌண்ட் ஆஃப் தி அசட்ஸ் மைனஸ் லயபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குது? 80 crores இருக்குது. ஓகேவா? ரைட். நம்ம மார்க்கெட்டில் பார்க்குறோம், கவனிங்க. மார்க்கெட் ப்ரைஸ் நம்ம கம்பெனி இது 15 ரூபா இருக்குது. எவ்வளோ இருக்குன்னா 15 ரூபா பர் ஷேர் இருக்குது. நம்மளோட கேரிங் அமௌண்ட் இங்கே எவ்வளோ இருக்குது? 80 கோடி. கேரிங் அமௌண்ட் ஆஃப் த நெட் அசட்ஸ், கேரிங் அமௌண்ட் ஆஃப் தி நெட் அசட்ஸ் அப்படின்னா அந்த பேலன்ஸ் ஷீட்டில் இருக்க புக் வேல்யூ ஆஃப் தி அசட்ஸ் மைனஸ் புக் வேல்யூ ஆஃப் லயபிலிட்டி, த நெட் அசட்ஸ், த கேரிங் அமௌண்ட் ஆஃப் த நெட் அசட்ஸ் ஆஃப் அவர் என்டர்பிரைஸ் இஸ் 80 crores. மார்க்கெட்டில் நம்மளோட ஷேர் ப்ரைஸ் எவ்வளோக்கு போகிறது? அப்போ மார்க்கெட் கேப் எப்படி பார்க்கறது? நம்மளோட நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ? 5. அப்படியே 5 × 15 கோடி பண்ணால் நம்ம மார்க்கெட் கேப் எவ்வளோ இருக்குது? நம்ம மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எவ்வளோ இருக்குது? 75 கோடி தான் இருக்குது. ஆனால் உன் புக்கில் அசட்ஸ் எவ்வளோ கேரி பண்ணுற? அப்போ 80 கோடி கேரி பண்ணுற. அப்போ உன் புக்கில் கேரிங் அமௌண்ட் என்னவா இருக்குது? அதிகமாக இருக்குது. ஸோ தட் இஸ் அன் இண்டிகேட்டர் ஆஃப் இம்பேர்மெண்ட். தட் இஸ் அன் இண்டிகேட்டர் ஆஃப் இம்பேர்மெண்ட். உன்னோட கேரிங் அமௌண்ட் ஆஃப் நெட் அசட்ஸ் இந்த பிஸ்னஸ் இஸ் 80 crores. இன்னைக்கு டேட்டில் உன்னோட 5 crore ஷேரையும் மார்க்கெட்டில் விற்றா மேக்ஸிமம் எவ்வளோ தேரும் உனக்கு? 75 கோடி. அப்போ யூ ஆர் கேரிங் மோர் இன் யுவர் பேலன்ஸ் ஷீட். ஸோ your recoverable amount is less. So this is also an indicator of impairment. These are the external indicators. These are the external indicator. My dear lovable students, we need to put an asset to impairment test only when there is an indicator of impairment. Otherwise we need not put that asset to impairment test. Sir, வருஷம் நான் impairment பண்ணணும்னு அவசியம் இல்லை. impairment அதெல்லாம் அவசியம் கிடையாது. 1 என்னெல்லாம் சொல்ல பார்க்கலாம்? Decreases, technology, market conditions, legal regulation has an adverse effect in the enterprise. Third thing is discounting rate increases. Okay, by discounting rate increases, then the market capitalization or the carrying amount of the net assets is greater than the market cap. Is greater than the market capitalization. These are the external indicators. இதில் எதனா ஒரு இண்டிகேட்டர் இந்த தடவை இருந்தது அப்படின்னா you have to put the asset to impairment test அப்படின்னு சொல்கிறோம். கிளியர் கண்ணா? ரைட். இன்டர்னல் இண்டிகேட்டர்ஸ் என்னன்னா internal indicators. Sir, what these are the external
indicator. So external indicators இருந்தாலும் you have to put the asset to impairment test. Internal indicators இருந்தாலும் you have to put the asset to impairment test. Sir, என்ன sir internal indicator? Physical damage to the asset. ஏதோ செலுமிஷம் பண்ணி விட்டுட்டு அசெட்டில் ஏதோ ஒரு ஃபிசிக்கல் டேமேஜ் இருக்குது. ஸோ அப்போ அந்த ஃபிசிக்கல் டேமேஜ் இருந்தால் நாளைக்கு விற்கும்போது அந்த ஃபேர் வேல்யூ ரியலைஸ் ஆகாது, மார்க்கெட்டோட ஃபேர் வேல்யூ நமக்கு ரியலைஸ் ஆகாது. இன்கேஸ் தெர் இஸ் அ டேமேஜ் டு தி அசெட், ஃபிசிக்கல் டேமேஜ் டு தி அசெட் ஆர் change in the method of usage of the asset. Change in the method of usage of the asset. In case you have changed the method of usage of the asset, because of that the future cash outflows increases or future cash inflows decreases. Future cash inflows decreases. Change in the method of usage of the asset or generally the performance of the asset. Performance of the asset decreases. Performance of the asset decreases compared to expected. Compared to expected. நம்ம இவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆனால் அவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண மாட்டோம். 10,000 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம், அது 7,000க்கு மேலே ப்ரொடியூஸே பண்ண மாட்டேறது. அவ்வளோதான் என்னால் முடியும். நீ எதிர்பார்க்கறது என்னால் செய்ய முடியாது, நான் செய்யறதான் செய்ய முடியும். நம்ம 10,000 சொல்லி வாங்கிட்டு வந்துட்டோம், 10,000 ப்ரொஜெக்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் இயர் 10,000 வந்தது, செகண்ட் இயர்லேருந்து 7,000 8,000க்கு மேலே என்னவே ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேறது. அது என்னதான் நம்ம சர்வீஸ் பண்ணாலும் அது ப்ரொடியூஸ் பண்ணல. ஸோ த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி அசெட் decreases compared to the expected performance. So in the mari situation, physical damage, change in the method of use of the asset, performance of the asset decreases compared to expected, or there is a restructuring programs. ஸ்ட்ரக்சரிங் ப்ரோக்ராம்ஸ் எதுவும் நீ பண்ணதுனால உன்னோட எக்ஸிஸ்டிங் அசட்ஸை மேக்ஸிமம் உன்னால் யூஸ் பண்ண முடியல அப்படின்னா கூட உனக்கு யூ வில் பி ஹேவிங் அன் இம்பேர்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து என்னோட வீடியோ கிளாஸ், இப்போ இதெல்லாமே என்னோட சொந்த பில்டிங், ஏதோ ஒரு ரீஸ்ட்ரக்சரிங், நான் உங்கள் எல்லாருக்கும் என்னோட வீடியோ கிளாஸஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணனா அப்போ இந்த பில்டிங்கோட வேல்யூ கம்மியாகிடும். ஏன்னா இந்த பில்டிங்கோட ஃபியூச்சர் கேஷ் இன்ஃப்ளோஸ் வில் கெட் அஃபெக்டட். ஐடியா புரியுறதா இல்லையா? ஸோ ஏதோ ஒரு ரீஸ்ட்ரக்சரிங், த மெத்தட் ஆஃப் யூசேஜ், ஐடியா புரியுறதா இல்லையா? ரைட், த மெத்தடை நான் சேஞ்ச் பண்ண அப்படின்னாலும் தீஸ் ஆர் தி இன்டர்னல் indicators. These are the internal indicators. கிளியர் கண்ணா? ரைட், என்னோட ப்ராடக்ட் லைனை சேஞ்ச் பண்ணுறேன், என்னோட ப்ராடக்ட் லைனை சேஞ்ச் பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட் இதுக்கு மேலே இந்த ப்ராடக்ட் விற்க முடியாது, இந்த ப்ராடக்டை விற்கலாம் அப்படின்னு ஃபியூச்சரில் ஒரு இது பண்ணி நான் சேஞ்ச் பண்ணுறேன். அதனால் கூட தட் இன்டர்னல், இன்கேஸ் யூ ஆர் சேஞ்சிங் த மெத்தட் ஆஃப் யூஸ் ஆர் யூ ஆர் ரீஸ்ட்ரக்சரிங் த பிஸ்னஸ், தென் தட் இஸ் அன் இண்டிகேட்டர். இட் இஸ் ஒன்லி அன் இண்டிகேட்டர். நீ அது மாதிரி ஏதோ ஒரு சேஞ்ச் உன் பிஸ்னஸில் கொண்டு வரேன்னா உன்னோட கேஷ் ஃப்ளோ அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஐடியா புரியுறதா இல்லையா? ரைட், உன்னோட கேஷ் ஃப்ளோ அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்கேஸ் யூ ஆர் சேஞ்சிங் த மெத்தட் ஆஃப் யூசேஜ் ஆஃப் தி அசெட் விச் இஸ் கோயிங் டு ஹேவ் அ பாசிட்டிவ் இம்பாக்ட் இன் யுவர் பிஸ்னஸ், விச் இஸ் கோயிங் டு ஹேவ் அ positive impact, that is a reversal of impairment loss. In case you are changing the method, sir, yes sir, ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்கும்போது நான் ஏன் சேஞ்ச் பண்ணணும், நான் ஏன் சேஞ்ச் பண்ணணும்? மேபி இட் இஸ் காசிங் டேமேஜ் டு மை கஸ்டமர்ஸ். என்னோட ப்ராடக்ட், இப்போ ஒரு மேகி இருக்குது, இப்போ நான் அந்த மாதிரி மேகியை ப்ரொடியூஸ் பண்ணேன் அப்படின்னா இட் இஸ் ஹேவிங் அன் இம்பேக்ட் இன் தி ஹெல்த் ஆஃப் த கஸ்டமர்ஸ். நான் அதை கொஞ்சம் மாற்றுறேன், ஸோ அதில் டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா என்னோட கேஷ் இன்ஃப்ளோஸ் என்ன ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது? குறையறதுக்கு எனக்கு சான்ஸ் இருக்குது. சேஞ்ச் இந்த மெத்தட் ஆஃப் யூசேஜ் ஆஃப் மை அசெட். ஸோ அதை இன்னும் கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணாமல் கொஞ்சம் ஷாலோவாக நான் வச்சுட்டுருக்கேன். டீப் ஃப்ரை பண்ணால் இன்னும் நிறைய சேல் ஆகுது. ஆனால் இப்போ நான் என்ன நினச்சிட்டேன்னா அவ்வளோ டீப் ஃப்ரை பண்ணால் மக்களுக்கு நல்லதில்லை. ஸோ ஐ வாண்ட் டு சேஞ்ச் த மெத்தட் ஆஃப் யூசேஜ் ஆஃப் தட் asset. So any change in the method of usage of the asset which is having an impact in the cash flow, which is having an adverse effect in the cash flow, which is having an adverse effect in the cash flow, so that is an indicator of impairment. So either an internal indicator or an external indicator. So இதில் ஏதோ ஒரு இண்டிகேட்டர் இருந்தால் தான் we have to put the asset to impairment test. We have to put the asset to impairment test. If there is no impairment, if there is no indicators of impairment, we need not put the asset to impairment test. This indicators இருந்தால் தான் impairment நீ பண்ணணும் அப்படின்றதுக்கு எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கு என்ன இருக்கு? எக்ஸப்ஷன் இருக்கு. அப்படின்னா இண்டிகேட்டரே இல்லாமல் கூட ஐ ஹவ் டு புட் த அசெட் டு இம்பேர்மெண்ட் டெஸ்ட். எஸ், 3 அசெட். எனக்குன்னா
மூணு அசட்டுக்கு இண்டிகேட்டர்ஸ் இல்லைன்னா கூட we have to put that asset to annual impairment test. Every year you must put that asset to impairment test irrespective of whether there is an indicator of impairment or not. Sir, என்ன asset sir? மூணு asset we need to mandatorily put the asset to impairment test. One, intangible assets having an indefinite useful life. Intangible asset having an indefinite useful life. Any intangible asset for which you are having an indefinite useful life, then you must put that intangible asset to impairment test on an annual basis. Then intangible assets not yet ready for use. Not yet ready for use. So intangible assets under development. Intangible assets under development, not yet available for use. Intangible assets under development, you must put that asset to impairment test on an annual basis irrespective of indicators of impairment. And goodwill, goodwill must be put to annual impairment test. மூணுத்தை நமக்கு கட்டாயமாக இம்பேர்மெண்ட் டெஸ்ட் நம்ம பண்ணி ஆகணும். அப்படின்னா சார் குட்வில்லுக்கு ஆனுவல் இம்பேர்மெண்ட் டெஸ்ட்? ஆமாக்கண்ணா, இந்த 36 பிரகாரம் குட்வில்லுக்கு ஆனுவல் இம்பேர்மெண்ட் டெஸ்ட் பண்ணியே ஆகணும் நம்ம. ஓகே, வாட் ஆர் த 3 assets for which we need to have annual impairment test? ஒன், இன்டான்ஜிபிள். இது அப்படியே எக்ஸாமில் கேட்பான், எந்த அசட்டுக்கு ஆனுவல் இம்பேர்மெண்ட் அப்படின்னு சொல்லி கட்டாயமாக கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ரைட். ஒன், intangible assets having indefinite useful life. 2, intangible assets not yet available for use. And third thing is goodwill. These are the 3 assets. Irrespective of indicators, we have to put the asset to annual impairment test. Sir, அப்போ வருஷம் நம்ம குட்விலுக்கு இம்பேர்மெண்ட் டெஸ்ட் பண்ணி ஆகணுமா? ஆமாக்கண்ணா, வருஷம் குட்விலுக்கு நம்ம இம்பேர்மெண்ட் டெஸ்ட் பண்ணி ஆகணும். வருஷம் intangible assets having an indefinite useful life. அதுனா சார் intangible assets having an indefinite useful life எதனா ஒன்று சொல்லுங்கள். சும்மா ஒரு லைசன்ஸ் வாங்கியிருக்கோம், கவர்மெண்ட் வந்து ஒரு லிமிட்டே கொடுக்காம இவ்வளோ வருஷம் தான் அந்த லைசன்ஸ் வேலிடிட்டி அப்படின்னு சொல்லாமல் நமக்கு லைசன்ஸ் கொடுத்துரும். ஸோ எவ்வளோ வருஷம் வேணால் அந்த லைசன்ஸை நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா that license is an intangible asset having an indefinite useful life. Okay, sometimes இப்போ நம்ம brand acquire பண்ணுறோம், ஏதோ ஒரு brand நம்ம வாங்குறோம், அந்த brand we can use it for indefinite life. So அதுக்குன்னு ஒரு definite life அந்த intangiblesக்கு இல்லை. So it is having an indefinite life. Then we have to put that asset to annual impairment. Any intangible assets wherein there is no legal life for that or a contractual life for that, then that intangible is having an indefinite life. Hence we need to put that intangible assets having an indefinite life to annual impairment test. அதே மாதிரி intangible assets not yet available for use. If you are developing a software or you are developing some prototype, நம்ம கூட படிச்சிருப்போம், so research expenditure and development expenditure, intangibles under development. In case any intangibles is under development, it is not available for use. So till it is completely developed, you have to every year put that asset to impairment test அப்படின்னு சொல்கிறோம். கிளியர் கண்ணா? ஓகே சார், மை கொஸ்டின் இதெல்லாம் எனக்கு புரிஞ்சுது சார். இம்பேர்மெண்ட் அசெட் வந்து இது மாதிரி இண்டிகேட்டர் இருந்தால் தான் இம்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த கேரிங் அமௌண்ட் வந்து ரெக்கவரல் அமௌண்ட்டோட கம்பேர் பண்ணி இன்கேஸ் த கேரிங் அமௌண்ட் இஸ் மோர் அப்படின்னா, ஸோ யூ ஆர் ஓவர் ஸ்டேட்டிங் த அசெட், யூ ஹவ் டு அக்கௌண்ட் தி இம்பேர்மெண்ட் லாஸ். இன்கேஸ் இப்போ எனக்கு வந்து இந்த ரெக்கவரல் அமௌண்ட் 700 இருக்குது சார், இந்த ரெக்கவரல் அமௌண்ட் 700 இருக்குது அப்படின்னா, ஸோ 700 or 400 whichever is higher, 700 is higher. ரெக்கவரல் அமௌண்ட் இஸ் 700. இங்கே கேரிங் அமௌண்ட் எவ்வளோ இருக்கு? 600. You will account this 100 rupees gain or you will ignore the recoverable amount? Only we have to account the impairment loss, so we should not account the gain. Okay ma, right? So recoverable amount gain account பண்ண கூடாது. Sir, in what way this is different from revaluation? என்னக்கனா இது ஒரு revaluation மாதிரி தானே இருக்கு. நீங்க வாட்டு carrying amount 600, recoverable amount 400 or 700 இருந்தா revaluation profit account பண்ணாத, revaluation loss account பண்ணிக்கோன்றீங்க. In what way it is different from revaluation? My dear lovable students, revaluation is totally different from impairment. Okay ma, right? Revaluation நம்ம வந்து ப்ராஃபிட்டையும் அக்கௌண்ட் பண்ணுவோம், லாஸையும் அக்கௌண்ட் பண்ணுவோம். ப்ராஃபிட்டையும் அக்கௌண்ட் பண்ணுவோம், எதையும் அக்கௌண்ட் பண்ணுவோம், லாஸையும் அக்கௌண்ட் பண்ணுவோம். இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ரீவேல்யூவேஷனில் வி டேக் ஃபேர் வேல்யூ. எனக்கு வி டேக் ஃபேர் வேல்யூ, வி வில் நாட் கன்சிடர் தி
cost of disposal. Revaluation we will not consider the cost of disposal. Revaluation க்கு இதுக்கு என்ன சார் வித்தியாசம் அப்படினு கேட்டனா ஒன்னு revalue ஒரு asset பண்ணனா profit இருந்தாலும் அக்கவுண்ட் பண்ணுவோம், லாஸ் இருந்தாலும் அக்கவுண்ட் பண்ணுவோம். இங்க ஒன்லி எதை அக்கவுண்ட் பண்ணுவோம், லாஸை மட்டும்தான் அக்கவுண்ட் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் ரீவேல்யூ பண்ணும்போது நமக்கு ரீவேல்யூவேஷனுக்குன்னு வேல்யூவேஷன் மெத்தட்ஸ் இருக்குது. அதுலேயும் கேஷ் ஃப்ளோ மெத்தட்ஸ் இருக்குது, ஃபேர் வேல்யூ மெத்தட்ஸ் இருக்குது, டெப்ரிஷியேஷன் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் மெத்தட், அது மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது ரீவேல்யூ பண்ணுறதுக்கு. அது மாதிரி ரீவேல்யூ பண்ணும்போது எதை நம்ம எடுத்துக்க மாட்டோம், அதனால தான் ரீவேல்யூடு அசட்டே என்னது ஒரு அசட்டை ரீவேல்யூ பண்ணதுக்கு அப்புறம் கூட we will put the asset to impairment test. ஐடியா புரியறதில்ல? ரீவேல்யூ பண்ண அசட்டை கூட நம்ம எதுக்கு போடலாம், இம்பேர்மெண்ட் டெஸ்ட்டுக்கு போடலாம். ஆல்ரெடி ரீவேல்யூவேஷன் இந்திய 16 பிரகாரம் அந்த அசட்டை ரீவேல்யூ பண்ணிட்டு அந்த ரீவேல்யூ பண்ண அசட்டு கூட என்ன போடலாம் நமக்கு, இம்பேர்மெண்ட் டெஸ்ட். எப்படி சார் ரீவேல்யூட் அசட்டுக்கு இம்பேர்மெண்ட் டெஸ்ட்டை போடுவேல்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அசட்டை நீ ரீவேல்யூ பண்ணிட்ட, ஏதோ ஃபேர் வேல்யூ வச்சு நீ ரீவேல்யூ பண்ணிட்ட, இல்லை டெப்ரிஷியேட்டட் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் அந்த ஃபேர் வேல்யூ மெஷர்மெண்ட்டில் 113ல் என்னென்ன மெத்தட்ஸை வச்சு ரீவேல்யூ பண்ணுமோ அதில் ஏதோ ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி நீ ரீவேல்யூ பண்ணிட்ட. அந்த ரீவேல்யூட் அசட்டுக்கு ஒரு revalued amount வந்திருக்கும். அதோட இந்த recoverable amount, there is an indicator of impairment, there is an indicator of impairment இருந்தது அப்படின்னா அந்த revalued amount ஓட fair value less cost of disposal, அது fair valueல வேல்யூ ஆயிருக்கும், அது fair valueல ஆயிருக்கும். இப்போ fair value less காஸ்ட் ஆஃப் டிஸ்போசல் உனக்கு ரெக்கவரபிள் அமௌண்ட் வந்தால் ஒன்ஸ் ரீவேல்யூ பண்ணி ஃபேர் வேல்யூ அவன் புக்ஸில் கொண்டு வரனா தட் ஃபேர் வேல்யூ வில் பிகம் அ கேரிங் அமௌண்ட். அந்த ரீவேல்யூ பண்ணி ஃபேர் வேல்யூ அவன் புக்ஸில் கொண்டு வரனா அந்த ஃபேர் வேல்யூ தான் உன்னோட கேரிங் அமௌண்ட். அந்த கேரிங் அமௌண்ட்டோட ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் ஆஃப் டிஸ்போசல் அதை விட கம்மியாக இருக்கும்ல. ஸோ அப்போ அதோட டிஃபரன்ஸை நீ இம்பேர்மெண்ட் லாஸாக நீ அக்கௌண்ட். ஈவன் ரீவேல்யூடு அசெட் கேன் பி புட் டு இம்பேர்மெண்ட் test, can be put to impairment test. Anyway, we will be doing a problem wherein the revalued asset also we will impair. So you will understand revaluation is different from impairment அப்படினு. Okay, right? இங்கேயும் நம்ம கம்பேர் பண்றதுல it is also like revaluation, but it is not revaluation. It is not revaluation. Clear? Not clear. Revaluation we account both profit as well as loss. Even a revalued asset can be put to impairment test. Clear kana? இது வரைக்கும் கதை நன்னா புரியாதா, சுமாரதா புரிஞ்சிருக்கா? Okay. Every year we need to put the asset to impairment test or only when there are indicators of impairment? The indicators can be either external indicators or what are the 3 assets for which we need to conduct annual impairment test irrespective of indicators? Intangibles having indefinite useful life, intangible assets not available for sale, and goodwill. So we need to put these 3 assets to annual impairment testing. Clear kanna, right? My dear lovable students, listen kanna. Now we are going to get into the core of impairment of assets. Practically we cannot put an individual asset to impairment test. Practically an individual asset cannot be put to impairment test. Only thing practically an individual asset which can be put to impairment test is the investment property. Enakana is the நீ practically பார்த்த அப்படின்னா only an investment property which is an individual asset can be put to impairment test. Not any other asset, individual asset can be put to impairment test. Yes sir, அது மாதிரி ஒரு individual asset impairment test பண்ண முடியாது சார், பண்ண முடியாது கண்ணா, ப்ராக்டிக்கலாக பண்ணவே முடியாது. ஈவன் தான் இவன் சொல்கிறான் an asset can be put to impairment test அப்படின்னு சொல்கிறானே, a single asset cannot be put to impairment test except if it is an இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக இருந்ததுன்னா அதோட இப்போ அதோட ஆப்ரேட்டிங் லீஸ் அக்ரிமெண்ட்டை வச்சு அதோட ஃபியூச்சர் கேஷ் இன்ஃப்ளோஸை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். கரெக்ட்? புரியுறதா? அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியோட லீஸ் அக்ரிமெண்ட்டை வச்சு அதோட கேஷ் ஃப்ளோஸை நம்மளால் என்ன பண்ண முடியும், ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். அதே ஒரு இப்போ கேஎஸ் அகாடமியில் இந்த ஏசி இருக்குது, இதுவும் ஒரு ப்ராப்பர்ட்டி பிளான்ட் எக்யூப்மெண்ட். இந்த ஏசிக்கு ஃபியூச்சர் கேஷ் இன்ஃப்ளோஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு கேஎஸ் அகாடமியில் ப்ரொஜெக்ட் பண்ண ப்ராக்டிக்கலாக முடியுமா, முடியாதா? முடியாது. அதே மாதிரி ஒரு ஃபேக்ட்ரியில் நிறைய மெஷினரிஸ் இருக்குது, ஒரு மிஷினரிக்கும் கேரியிங் அமௌண்ட் இருக்குது. கரெக்ட்? ஆர் குரூப் ஆஃப் மிஷினரி, இதுக்கெல்லாம் கேரியிங் அமௌண்ட். இந்த ஒரு மிஷினரிக்கும் தனித்தனியாக என்னால் கேஷ் ஃப்ளோஸை வேல்யூ நியூஸை கண்டுபிடிக்க முடியுமா, முடியாதா?
முடியாது. So practically it is not possible to find out value in use for individual asset. அதனால they brought a concept called CGU. சொல்லு, cash generating unit. சொல்லு, cash generating unit, because practically for each and every asset we cannot ascertain the cash flows expected to be generated from that asset. So they brought a concept called CGU, cash generating unit. Sir, what is cash generating unit? Cash generating unit is the smallest smallest identifiable group of assets for which cash flows can be generated independently from that of other assets or group of assets. That is, cash generating unit is the smallest identifiable group of asset. அப்படின்னா it's the smallest identifiable group of assets for which cash flows can be estimated separately. For which cash flows can be estimated separately. That cash flows are independent as that of cash flows of other assets or group of assets. It's the smallest identifiable group of assets for which we can estimate the cash flow. Smallest group of assets for which we can identify the cash flows. That is the cash generating unit. Smallest identifiable group of assets. கவனிச்சுக்கடி செல்லங்களா, smallest identifiable group of assets for which we can ascertain the cash flows independently. Okay, we can ascertain the cash flows separately. That cash flows are independent of the cash flows of other assets or group of assets. அப்படின்னா இதில் வர cash flow நின்னாலும் ஏறினாலும் இறங்கினாலும் it will not affect the cash flows from the other group of assets. இதில் வர cash flow இறங்கினாலும் மற்ற குரூப் ஆஃப் அசெட்ஸ்ல வர கேஷ் ஃப்ளோவை அது என்ன பண்ணாது, அஃபெக்ட் பண்ணாதுன்னா மட்டும்தான் இது ஒரு கேஷ் ஜெனரேட்டிங் யூனிட். சார் இது நின்றுச்சுன்னா இதெல்லாம் நின்றுடும் சார் அப்படின்னா இது மூணும் சேர்ந்தது தான் ஒரு கேஷ் ஜெனரேட்டிங் யூனிட். ஈவன் தோ அது தனியாக கேஷ் ஃப்ளோஸை இதோட கேஷ் ஃப்ளோவை என்னால் செப்பரேட்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது, இதோட கேஷ் ஃப்ளோவை என்னால் செப்பரேட்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது, இதோட கேஷ் ஃப்ளோவை என்னால் செப்பரேட்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஆனால் இந்த கேஷ் ஃப்ளோ நின்றுச்சுன்னா இதுவும் ரெண்டுமே எனக்கு நின்றுவிடும் என்றால் இது மூணுத்தோட கேஷ் ஃப்ளோவை தனியாக ஐடென்டிஃபை பண்ணாலும் அந்த கேஷ் ஃப்ளோஸ்க்கு டிபெண்டன்சி இருக்கு. அப்போ அது மூணுத்தையும் சேர்த்து ஒரே கேஷ் ஜெனரேட்டிங் யூனிட்டாக போடணும். கிளியர்? அந்த கேஷ் ஃப்ளோ நின்னாலும் it should not affect the cash flows from other assets. எப்படி படிக்கிறோம்ல அழகாக படிச்சுக்கணும். எதுக்காக? அதே மாதிரி அந்த கேஷ் ஜெனரேட்டிங் யூனிட்டோட டெஃபினேஷனை படித்து இப்போ நான் சொன்னேனே ஒரு பாயிண்ட், அது எங்கே இருக்குது? அது மாதிரி இல்லவே இல்லை. தட் ஆர் லார்ஜ்லி இண்டிபெண்ட்ன்றான். உனக்கு எப்படி தெரியும்? நீலாம் குழந்தை, லார்ஜ்லி இண்டிபெண்ட், அது தனி, இது தனி, இது தனி. சார் அது அவ்வளோலாம் யோசிக்க மாட்டேன் சார், எக்ஸாமில் தான் கொடுத்துருவானே இதோட கேஷ்ல தனி, அவ்வளோதான் உனக்கு. நான் எப்படி சொல்கிறேன், அந்த கேஷ் ஃப்ளோ ஏறினாலோ இறங்கினாலோ இல்லை நின்னாலோ இட் வில் நாட் அஃபெக்ட் த கேஷ் ஃப்ளோஸ் ஆஃப் அதர் அசெட்ஸ் ஆர் சிஜியூஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ தான் அது என்னது, ஒரு சிஜியூ. ஒன்னால் செப்பரேட்டாக கேஷ் ஃப்ளோவை கண்டுபிடிக்க முடியும்னா மட்டும் அது சிஜியூ கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வி ஆர் ஹேவிங் நான் உங்களுக்கு முன்னாடியே இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன்னு நினைக்கிறேன், கரெக்டாக? கேன்டீன், ஜாக்குக்கு கேன்டீன் கொடுக்குறேன்னு சொல்லி ஞாபகம் இருக்கா இல்லையா? ஸோ ஒரு கேன்டீன் இப்போ வந்து ஏஜிஆர் பில்டிங் இருக்குது, கர்ணன் ஸ்ட்ரீட் இருக்குது, டி நகர் இருக்குது. ஒரு கேட்டர் இருக்குது, நான் ஒரு கேன்டீன் கான்ட்ராக்ட் இங்கே கொடுக்குறேன். ஸோ அவர் கேன்டீனை ஆப்ரேட் பண்ணிக்க சொல்கிறேன். அந்த கேன்டீன் கான்ட்ராக்டருக்கு இப்போ ஏஜிஆர்லேருந்து எவ்வளோ கேஷ் ஃப்ளோஸ் வருதுன்னு அவருக்கு ஆவரேஜில் தெரிஞ்சிடுது. ஓகேவா? இப்போ இங்கே எவ்வளோ வருது ஆனுவல் கேஷ் ஃப்ளோஸ் அவரால் ப்ரொஜெக்ட் பண்ண முடியுது. ஏஜிஆர் கேன்டீன்லேருந்து ஹீ கேன் ப்ரொஜெக்ட் கேஷ் ஃப்ளோஸ், டி நகர் கேன்டீன்லேருந்து ஹீ கேன் ப்ரொஜெக்ட் கேஷ் ஃப்ளோஸ், அண்ட் கர்ணன் ஸ்ட்ரீட் கேன்டீன் he can project cash flows. அவரோட அசெட்ஸ் எல்லாம் இதில் போட்டு, அது அவரோட அசெட்ஸ் எல்லாம் இங்கே போட்டு இங்கேயே சமைச்சு கொடுக்குறார். கேன்டீனில் அவர் he has established, he has invested 25 lakhs in each place. ஏஜிஆரில் ஒரு 25 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார். கர்ணன் ஸ்ட்ரீட்டு, டி நகர் எல்லாத்துலேயும் 25 lakhs. அசெட் செப்பரேஷன் சொல்லு. அந்த சிஜியூவில் 2 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. ஒன்று கேஷ் ஃப்ளோஸ் இண்டிபெண்ட்டாக வரணும், அசெட் செப்பரேட்டாக இருக்கணும். என்னது? அசெட் செப்பரேட்டாக இருக்கணும். சார் அது என்ன சார் அசெட் செப்பரேட்டாக இருக்கணும் அப்படின்னா, இப்போ ஏஜிஆரில் சமைச்சு எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன்.
ஏஜிஆரில் சமைச்சு கர்ணன் ஸ்ட்ரீட்டில் கொடுக்குற, கர்ணன் ஸ்ட்ரீட்டில் ரெவென்யூ வருது. ஏஜிஆரில் சமைச்சு ஏஜிஆரில் கொடுக்குற, ஏஜிஆரில் ரெவென்யூ வருது. ஆனால் சமைக்கிறது எல்லாம் எங்கே நடக்கிறது? ஏஜிஆர் நடக்குது. இப்போ கர்ணன் ஸ்ட்ரீட் ஒரு தனி ஒரு கேஷ் ஜெனரேட்டிங் யூனிட், இது ஒரு தனி கேஷ் ஜெனரேட்டிங் யூனிட்டா? ஆறு இது எல்லாமே சேர்ந்து ஒரு கேஷ் ஜெனரேட்டிங் யூனிட்டனா? ஏன்னா இங்கே கேன்டீனுக்கு சீலை வச்சான்னு வச்சுக்கோ, கவர்மெண்ட் வந்து நீ கேஸை யூஸ் பண்ண, இதை யூஸ் பண்ண, ரெசிடென்ஷியல் சிலிண்டர் யூஸ் பண்ணன்னு ஏஜிஆர் கேன்டீனில் சீலை வச்சான்னா எங்கே அஃபெக்ட் ஆகும்? எனக்கு கர்ணன் ஸ்ட்ரீட்டோட ரெவென்யூ அஃபெக்ட் ஆகுது. அப்படின்னா இங்கே கிராஸ் ஆச்சுன்னா அங்கே வலிக்கிறது. புரியுறதா இல்லையா? ரைட், அங்கே எஃபெக்ட் இருக்குது அப்படின்னா ஓகேவா? ரைட், இங்கே ஏதோ ஒரு இம்பேக்டில் அங்கே எஃபெக்ட் இருக்குது அப்படின்னா தென் தட் யூ கேனாட் சி தட் அஸ் அ செப்பரேட் கேஷ் ஜெனரேட்டிங் யூனிட். சார் அப்படின்னா அசட் செப்பரேஷனும் பார்க்கணுமா? ஆமாங்கண்ணா. என்ன பார்க்கணும் நம்ம? அசட் செப்பரேட். சார் அப்போ சிஜியூ கண்டுபிடிக்கிறதே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டா? அந்த ஜட்ஜ்மெண்ட்டை தான் நான் உனக்கு சொல்கிறேன். அந்த கிராஸு இன்க்ரீஸு டிக்ரீஸ் அழகாக பண்ணிக்கோ. கிராஸு இன்க்ரீஸு டிக்ரீஸ். சார் அங்கே நீ எப்படி பண்ணணும்னா, அங்கே இன்கம் நின்னாச்சு அப்படின்னா இங்கே இன்கம் அஃபெக்ட் ஆகுமா? ஆர் இங்கே நின்றுச்சுன்னா அங்கே காலி ஆகிடுமா? அதை நீ பார்க்கணும். ஓகேவா? சார் இங்கே நின்றுச்சுன்னா அது காலி, அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்துரு. அது தனி சார். இங்கே நின்னாலும் இங்கே ஏறினாலும் என்னென்னாலும் அது தனியாக வரும். அப்போ அது செப்பரேட். அதுக்குன்னு ஒரு தனி அசெட்ஸ் இருக்கா? இல்லை இந்த அசெட்லேருந்து ரெவென்யூ ஜெனரேட் பண்ணுறேன். இல்லை அதுக்கு தனியாக இருக்குது எனக்கு கேன்டீன், அதோட இன்வெஸ்ட்மெண்ட் தனியாக, அதுக்கு ஃபயர் லைசன்ஸ் நான் தனியாக வாங்கியிருக்கேன், இதுக்கு ஃபயர் லைசன்ஸ் தனியாக வாங்கியிருக்கேன், அதுக்கு ஃபயர் லைசன்ஸ் பில்டிங் நான் ஃபயர் லைசன்ஸ் வாங்கி அங்கங்கே கேன்டீன் நான் ரன் பண்ணுறேன். ஐடியா புரியுறதா இல்லையா? ஸோ அப்போ அந்தந்த கேன்டீன் அங்கங்கே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இங்கே ஏஜிஆரில் ஒரு 25 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அங்கே ஒரு 20 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அங்கே ஒரு 15 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி அங்கங்கே ரெவென்யூ ஜெனரேட் ஆகுதுன்னா தென் ஆல் த 3 ஆர் செப்பரேட் கேஷ் ஜெனரேட்டிங் யூனிட். சார் அப்போ அசட்டும் செப்பரேட்டாக இருக்குது, கேஷ் ஃப்ளோஸும் என்னால் செப்பரேட்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்படின்னா ஏஜிஆர் இஸ் அ செப்பரேட் சிஜியூ, கர்ணன் ஸ்ட்ரீட் இஸ் செப்பரேட் சிஜியூ. நான் சொல்கிறது கேன்டீன். என்னது? கேன்டீன் வந்து இது மூணுமே செப்பரேட் சிஜியூஸ். இதே நான் அந்த கேன்டீன் கான்ட்ராக்டர்கிட்ட நீங்கள் இது உள்ள கேன்டீன் போட்டுக்கலாம், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், உங்கள் அசட்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், நீங்கள் வர ரெவென்யூவை நீங்களே எடுத்துக்கலாம், எனக்கு ஒரு 5% ஆர் 10% ரெவென்யூவில் கொடுத்துருங்க ஏதோ சொல்லி நான் அவனுக்கு எல்லாருக்கும் கான்ட்ராக்ட் போட்டிருக்கேன். ஆனால் அந்த கேன்டீன் கான்ட்ராக்டருக்கு அந்த அக்ரிமெண்ட்டில் ஒரு கிளாஸ் நான் என்ன போட்டிருக்கேன்னா, இஃப் யூ வாண்ட் டு vacate, if you want to close in AGR, Karan Street, any one you want to vacate, you have to vacate all the 3 canteens and so on. If you are not interested to continue one canteen, டி நகரில் எனக்கு ரெவென்யூ கம்மியாக இருக்குது, அங்கே 2 floor தான் இருக்குது, அதை வச்சு என்னால் சமாளிக்க முடியல, நான் டி நகர் மட்டும் பண்ண மாட்டேன்னு நீ சொன்னா 3த்தையும் நீ பண்ண அப்படின்னு ஒரு நான் கிளாஸை போட்டேன்னா, ஈவன் தோ அசட்ஸ் கேன் பி செப்பரேட்டட், ஈவன் தோ கேஷ் ஃப்ளோஸ் கேன் பி ஐடென்டிஃபை செப்பரேட்லி, ஸ்டில் யூ கேனாட் கன்சிடர் ஈச் அண்ட் எவ்ரி யூனிட் ஆஸ் அ செப்பரேட் சிஜிஓ பிகாஸ் ஒன் ரெவென்யூ இஸ் டிபெண்ட் ஆன் அதர்ஸ் ரெவென்யூ. இப்போ நீ அதை கட் பண்ணணும்னு நினச்ச அப்படின்னா இதுவும் என்ன ஆகிடும்? கட் ஆகிடும். ஸோ அப்போ அதோட கேஷ் ஃப்ளோஸ் நின்று போச்சுன்னா இதோட கேஷ் ஃப்ளோஸ் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக நிற்கும். தென் ஆல் த 3 புட் டுகெதர் ஷுட் பி ட்ரீட்டட் அஸ் அ சிங்கிள் சிஜியூ. கிளியர்? நாட் கிளியர்? உண்மையாக அழகாக புரியறதுக்குன்னு. ரைட். இப்போ நார்மலாக ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா ஒரு அசட்டுக்குன்னு சத்தியமாக நம்மளால் எதை எஸ்டிமேட்டே பண்ண முடியாது. கேஷ் ஃப்ளோஸ் வேல்யூ யூஸை பண்ண முடியாது. ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் ஆஃப் டிஸ்போசல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அசட்டுக்கு மார்க்கெட்டில் விற்றா ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் ஆஃப் டிஸ்போசல் எவ்வளோ வரும்னு பண்ணிக்கலாம். பட் என்ன கண்டுபிடிக்க முடியாது நமக்கு? வேல்யூ இன் யூஸ் கண்டுபிடிக்கும். அதுக்காக தான் அவன் கொண்டு வந்த கான்செப்ட் என்னது? சிஜியூ. எல்லாரும் இங்கே கவனிடிச்சல்லம்மா, ஆசையாக கவனிடிச்சல்லம்மா. என்ன பேச விட்டு கொஞ்சம் வேடிக்கை பார்த்தோன்னா நல்லா ஜாலியாக இருக்கும். ஓகேம்மா? ரைட். இப்போ இந்த கேஷ் ஜெனரேட்டிங் யூனிட் நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன், அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் வேணுன்றா. சரவணன் சார் என்ன சொல்கிறாருன்னா, ஓகே நம்ம கேஷ் ஃப்ளோஸை செப்பரேட்டாக கண்டுபிடிக்க முடியுமான்னு பாரு, ரெண்டாவது அசட் செப்பரேஷன் இருக்கான்றதை பாரு, அதே மாதிரி அந்த கேஷ் ஃப்ளோஸ்க்கும் இதுக்கும் எதுவும் லிங்க் எதுவும் இருக்கா, அது டிஸ்கனெக்ட் ஆச்சுன்னா இதுவும் டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு 4 ரூட்டு தரான். சென்னை டு பாண்டிச்சேரி ஒரு ரூட்டு தரான், சென்னை டு சேலம் ஒரு ரூட்டு, பஸ் ரூட்டு. என்ன ரூட்டு? பஸ் ரூட்டு. 4 ரூட்டுன்னு ஏதோ ரூட் நினச்சி 4 பஸ் ரூட்டு தரோம். சென்னை டு பாண்டிச்சேரி இந்த மாதிரி 4 பஸ் ரூட் அப்ளை பண்ணியிருக்கோம். 4 பஸ் ரூட்லேயும் நம்ம பஸ்ஸை வச்சு சம்பாரிச்சுட்டு இருக்கோம் அதோட லைசன்ஸ். அவன் சடனாக என்ன சொல்கிறான்னா, கவர்மெண்ட் அந்த லைசன்ஸ் கொடுக்கும்போதே நீ எதனா ஒரு ரூட்டை கேன்சல் பண்ணணும்னு நினச்சேன்னா எல்லாமே கேன்சல் பண்ணிவிடுவானா அப்படின்னு சொன்னால், எனக்கு ஒரு பஸ்ஸு நான் வச்சுருக்கேன். இப்போ சேலமுக்கு மட்டும் நான் ஒரு 4 பஸ்ஸு வச்சுருக்கேன். ஸோ சேலமோட கேஷ் ஃப்ளோ எனக்கு தெரியாது. பாண்டிச்சேரிக்கு ஒரு 5 பஸ் வச்சுருக்கேன், அதோட கேஷ் ஃப்ளோஸ் என்னால் தனித்தனியாக கேஷ் ஃப்ளோஸை ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது. இந்த 4 பஸ்ஸுக்கு அந்த 4 பஸ்ஸுக்கு அது மாதிரி என்னால் ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது. பட் லைசன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க, எதனா ஒன்றுத்தை விட்ரா பண்ண எல்லாத்தையும் விட்ரா பண்ணணும்னு சொன்னதுனால இந்த 4த்தையும் சேர்த்து அந்த என்டையர் எல்லா பஸ்ஸையும் சேர்த்தே நான் என்னவா பார்க்கணும்?
ஒரு கேஷ் ஜெனரேட்டிங் யூனிட்டாக பார்க்கணும். நான் பேசுறது புரியறதாக்கண்ணா உங்களுக்கு, ரைட்டா? ஸோ உங்களுக்கு சிஜியூவை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, இந்த சிஜியூஸ்க்கு எப்படி கேஷ் ஃப்ளோஸை கொண்டு வருது? அதுக்கு முன்னாடி இப்போ எல்லோரும் கவனிக்கணும். ஒரு ஃபேக்ட்ரி இருக்குதுன்னு வச்சுக்கோ. ஒரு ஃபேக்ட்ரியில் ப்ராடக்ட் லைன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ ப்ராடக்ட் லைன் 1, ப்ராடக்ட் லைன் 2, ப்ராடக்ட் லைன் 3 அப்படின்னா இந்த ப்ராடக்ட் லைனில் ஒரு டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் அசட்ஸ் இருக்குது. இந்த குரூப் ஆஃப் அசட்ஸ்லாம் ஏதோ ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறது, ப்ராடக்ட் ஏவை மேனுஃபேக்சர் பண்ணுறது, அந்த ப்ராடக்ட் ஏவை சேல் பண்ணி ரெவென்யூ ஜெனரேட் பண்ணுறது. அப்போ இந்த குரூப் ஆஃப் அசட்ஸில் எனக்கு ப்ராடக்ட் பியை ப்ரொடியூஸ் பண்ணவே முடியாது. இதில் ப்ராடக்ட் ஏதோ ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இன்னொரு ப்ராடக்ட் லைன் இருக்குது, அதில் நான் ப்ராடக்ட் அதில் இருக்க அசட்ஸ் வச்சு ப்ராடக்ட் பியை ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ப்ராடக்ட் லைன் 3ல வந்து இருக்கிற அசட்ஸ்லாம் வச்சு ப்ராடக்ட் சியை ப்ரொடியூட் பண்ணி இதோட கேஷ் ஃப்ளோஸை என்னால் தனியாக ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். இதோட கேஷ் ஃப்ளோஸை எனக்கு தனியாக ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். இதோட கேஷ் ஃப்ளோஸை என்னால் தனியாக ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். அப்படின்னா இந்த ஃபேக்ட்ரியில் ப்ராடக்ட் லைன் 1 எனக்கு ஒரு சிஜியூ, இது எனக்கு ஒரு சிஜியூ. ஏன்னா அசட் செப்பரேஷனும் இருக்குது, ரெவென்யூவும் என்னால் எஸ்டிமேட் பண்ண முடியாது. இப்போ இந்த ப்ராடக்ட் லைனை நான் நிறுத்தினேன்னா கூட இட் இஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட் ப்ராடக்ட் லைன் 2's ரெவென்யூ அண்ட் 3's ரெவென்யூ. அப்படின்னா இந்த ப்ராடக்ட் லைன் 1 எனக்கு ஒரு சிஜியூ, இது ஒரு சிஜியூ, இது ஒரு சிஜியூ. இது 3 சேர்ந்தது குரூப் ஆஃப் சிஜியூஸ். இது 3த்தையும் நான் சொல்லுவேன் குரூப் ஆஃப் சிஜியூ. ஸோ ஒரு ஃபேக்ட்ரியில் 3 சிஜியூ இருக்கலாம். அந்த 3 சிஜியூ சேர்ந்தது தான் என்னது? குரூப் ஆஃப் சிஜியூஸ். இப்போ எனக்கு ஒரு ஃபேக்ட்ரியில் கவனிங்க 5 சிஜியூ இருக்கு. என்னங்கண்ணா? 5 சிஜியூ இருக்கு. இதெல்லாம் தனித்தனி ப்ராடக்ட் லைன் 4, ப்ராடக்ட் லைன் 5. நான் ஏதோ ட்ரை பண்ணுறேன், கீனாக கவனிச்சுக்க, ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுறேன்னா, ஓகேவா? ரைட். ஸோ இது தனித்தனி சிஜியூஸாக இருக்குது. இந்த 3 1 2 3 ஒரு குரூப் ஆஃப் சிஜியூவாக இருக்கலாம். 4 and 5 ஒரு குரூப் ஆஃப் சிஜியூவாக இருக்கலாம். சார் இது என்ன சார் குரூப் ஆஃப் சிஜியூஸ்? நீ இப்போ படிக்கும்போது குரூப் ஆஃப் சிஜியூ, குரூப் ஆஃப் சிஜியூ, குரூப் ஆஃப் சிஜியூ அப்படின்னு சொல்லுவான். சார் குரூப் ஆஃப் சிஜியூனா என்ன? ஒரு 3 சிஜியூவை சேர்த்தனா அதுதான் குரூப். இல்லைன்னா இந்த 5 சிஜியூ சேர்த்து கூட என்னவா இருக்கலாம்? குரூப்பாக இருக்கலாம். ஆர் இந்த 2 ஒரு குரூப்பாக இருக்கலாம், அந்த 2 ஒரு குரூப்பாக இருக்கலாம். ஐடியா புரியுறதா இல்லையா? ரைட். ஸோ குரூப் ஆஃப் சிஜியூஸ், குரூப் ஆஃப் சிஜியூஸ். எதுக்காக சார் இப்போ இந்த குரூப் ஆஃப் சிஜியூ எனக்கு புரிஞ்சிடுச்சு, சிஜியூ எனக்கு புரிஞ்சுது. அது எதுக்கு குரூப் ஆஃப் சிஜியூஸ்? ஆக்சுவலி மெயினாக எதுக்காக இந்த குரூப் ஆஃப் சிஜியூஸ்னா குட்வில்லுக்காக. எதுக்காகனா குட்வில்லுக்காகவும் ஷேர்ட் அசட்ஸ்க்காகவும். சொல்ல குட்வில்லுக்காகவும் ஷேர்ட் அசட்ஸ்க்காகவும் அவன் கொண்டு வந்த கான்செப்ட் குரூப் ஆஃப் சிஜியூஸ். என்னது குரூப் ஆஃப் சிஜியூ? சிஜியூன்றது கிளியராக புரியாது, அதே கன்ஃபியூஷனாக இருக்கு. Cash generating unit is the smallest identifiable group of assets that generate cash flows that are independent of the cash flows of other assets or group of assets. உனக்கு சொல்லியிருக்கேன் cash flows செப்பரேட்டாக ஐடென்டிஃபை பண்ணணும், as well as அசட் செப்பரேஷன் இருக்கணும், லிங்க் இருக்கக்கூடாது. இது ஸ்டாப் ஆச்சுன்னா இந்த கேஷ் ஃப்ளோ அதுவும் ஸ்டாப் ஆகிடும். அப்படின்னா இது ரெண்டும் செப்பரேட் சிஜியூ சொல்லக்கூடாது, அது ரெண்டு சேர்த்து ஒரே சிஜியூவா நீ சொல்லணும். கிளாரிட்டி சிஜியூவில் உனக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட் லைன் அழகாக மைண்டில் வச்சுக்கோ. சார் இந்த 3 எதை எனக்கு புரியல சார். என்ன குட்வில்லுக்காக குரூப் ஆஃப் சிஜியூ, குட்வில் ஷேர்ட் அசட்ஸ். என்ன அசட்ஸ்? நம்ம புக்கில் அதை வந்து கார்பரேட் அசட்ஸ்ன்னு போடுறோம். ஆக்சுவலி அது தப்பு. ஆக்சுவலி என்னவா நீ எக்ஸாமில் கார்பரேட் அசட்னு போட்டுக்கோ, ஆனால் அதுக்கு பேர் என்னது? ஷேர்ட் அசட்ஸ். அதுக்கு பேர் என்னது? ஷேர்ட் அசட். ஆக்சுவலி என்னென்னா இந்த 3 இப்போ லைன் இருக்குல்ல, இதில் வர கூட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு வேர் ஹவுஸில் ஸ்டோர் பண்ணுறேன். ப்ராடக்ட் ஏவும் ஒரே வேர் ஹவுஸில் இருக்குது, ப்ராடக்ட் பியும் ஒரு வேர் ஹவுஸில் ஒரே வேர் ஹவுஸ், ப்ராடக்ட் சியும் ஒரே வேர் ஹவுஸில் இருக்குன்னா அப்போ அந்த வேர் ஹவுஸ்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் அதுவும் என்னோட அசட் தட் இஸ் என்ஜாய்டு பை த 3 சிஜியூஸ். ஐடியா புரியுறதா இல்லையா? இதுதான் ஷேர்ட் அசட்ஸ். இது என்னன்னு சொல்லுவோம்? அந்த ஷேர்ட் அசெட்டுக்கு எப்படி இம்பேர்மெண்ட் டெஸ்ட் பண்றது? அதுக்கு தான் எனக்கு குரூப் ஆஃப் சிஜியூஸ் கான்செப்ட் வேணும். ஐடியா புரியுறதா இல்லையா? there are certain asset. இப்போ இந்த ப்ராடக்ட் லைன் 1 வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ப்ராடக்ட் ஏ. ப்ராடக்ட் லைன் 1 வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ப்ராடக்ட். ஆனால் இந்த ப்ராடக்ட் ஏ, ப்ராடக்ட் பி, ப்ராடக்ட் பி, சி மூணுத்தையும் ஒரே வேர் ஹவுஸில் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். எஸ் ஆர் நோ? இந்த 3 ப்ராடக்ட் லைனுக்கு ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸும் இருக்கலாம். கரெக்ட்? ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ். அப்போ அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் என்னோட ஓன் பில்டிங்காக இருந்தால் அதுவும் ப்ராப்பர்ட்டி பிளான்ட் எக்யூப்மெண்ட். அப்போ அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் இஸ் சப்போர்ட்டிங் தீஸ் 3 சிஜியூஸ்.
அப்ப இந்த கார்ப்பரேட் ஆஃபீஸ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஒன்லி ஃபார் ப்ராடக்ட் ஏ, பி அண்ட் சி. டி இது ரெண்டுத்துக்கு தனி ஒரு ஆஃபீஸ் இருக்கு. ஐடியா புரியுறதா இல்லையா? இதுக்கு ஒரு தனி ஆஃபீஸ் வச்சு இது ரெண்டுத்த சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது ரிலேட்டட்ல இந்த ஆஃபீஸ், இது 3 ரிலேட்டட். அப்ப இதை நான் என்னவா பார்ப்பேன்? ஒரு குரூப்பா பார்ப்பேன். ஐடியா புரியறதா இல்லையா? சார் குட்வில்லுக்குன்னு சொன்னலே, இந்த 3 ப்ராடக்ட் லைனையும் ஒரு கம்பெனி கிட்டேருந்து நான் வாங்கி நான் ரன் பண்ணுறேன். அப்போ வாங்கும்போது இந்த 3 ப்ராடக்ட் லைனுக்கும் நான் குட்வில் கொடுத்துருப்பேன். ஐடியா புரியறது? ஸோ குட்வில் டசன்ட் பிலாங் டு 1 CGU, இட் பிலாங்ஸ் டு 3 CGU. இந்த ரெண்டுத்தை இன்னொருத்தங்கிட்ட நான் வாங்கியிருப்பேன், அவனுக்கு நான் குட்வில் கொடுத்துருப்பேன். அப்போ நான் கொடுத்த குட்வில் ஒரு CGUக்காக, இந்த 2 குரூப் ஆஃப் CGUக்காகவா? குரூப் ஆஃப் CGUக்காக. ஐடியா புரியறதா இல்லையா? இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக என்னெல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ் நல்லா உங்கள் புக்கில் அவ்வளோலாம் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த 3 CGUவை வாங்கியிருக்கேன். ஓகே, ஒருத்தங்கிட்டேருந்து இந்த 2 CGUவை இன்னொருத்தங்கிட்டேருந்து வாங்கியிருக்கேன். ஓகே, மொத்தம் 5 ப்ராடக்ட் லைன். இந்த 3 வாங்கும்போது நான் என்ன பேமெண்ட் பண்ணியிருப்பேன்? குட்வில்லுக்கு பேமெண்ட். இதை 2 வாங்கும்போது என்ன கொடுத்துருப்பேன்? குட்வில்லுக்கு. அப்போ குட்வில்லை பொறுத்த மட்டும் இது ஒரு குரூப்பு, இது ஒரு. ஆனால் எனக்கு இருக்கிற கார்ப்பரேட் அசெட் ஒன்று இருக்குல்ல, அந்த கார்ப்பரேட் அசெட் 1 2 3 4 சர்வ் பண்ணுறது. அப்போ கார்ப்பரேட் அசெட்டை பொறுத்த மட்டும் 4 சேர்ந்தது ஒரு குரூப்பு, குட்வில்லை பொறுத்த மட்டும் 3 சேர்ந்தது ஒரு குரூப்பு. ஐடியா புரியறதாடா நான் என்ன பேசுகிறேன்றது? ஓகேவா? ரைட் சார். சார் இந்த குரூப் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் இம்பேர்மெண்ட் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, CGUக்கு எப்படி இம்பேர்மெண்ட் லாஸை கண்டுபிடிக்கணும்? ஒரு இண்டிவிஜுவல் அசெட்டுக்கு ரொம்ப சிம்பிள். அந்த கேரிங் அமௌண்ட், அதோட வேல்யூ இன் யூஸு, என்னோட வேல்யூ இன் யூஸு ப்ளஸ் ஃபேர் வேல்யூலெஸ் காஸ்ட். சார் அது கூட அந்த இண்டிவிஜுவல் அசெட்டுக்கு சொன்னீங்களே, இண்டிவிஜுவல் அசெட்டுக்கு நீங்கள் என்ன சொன்னால் அதுக்கு இண்டிகேட்டர் ஆஃப் இம்பேர்மெண்ட் எதுவும் இருந்தது, எக்ஸ்டர்னல் இன்டர்னல் ஏதோ இண்டிகேட்டர் இருந்தது அப்படின்னா அதை இம்பேர்மெண்ட் டெஸ்ட்டுக்கு போடணும். கேரியிங் அமௌண்ட் எங்களுக்கு தெரியும், காஸ்ட் லெஸ் அக்யூமுலேட் டெப்ரிசியேஷன். அந்த ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் டு செல் டிஸ்போசல் கூட ஓகே, ஏன்னா மார்க்கெட்டில் எவ்வளோ விற்க போகிறோமோ அதுதான் ஃபேர் வேல்யூ. ஃபேர் வேல்யூ இஸ் மார்க்கெட் பேஸ்டு, NRV இஸ் என்டிட்டி பேஸ்டு. உனக்கு இதெல்லாம் சொன்னேன், திருப்பி 100 தடவை சொல்லணும். ஃபேர் வேல்யூ இஸ் மார்க்கெட். இதை மார்க்கெட்டில் இந்த அசெட்டை விற்றோன்னா எவ்வளோ தேரும்? ஓகேவா? மார்க்கெட் பேஸ்டு வேல்யூவேஷன், மார்க்கெட் பேஸ்டு வேல்யூவேஷன். ஸோ த ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் ஆஃப் disposal. Cost of disposal is any incremental cost directly attributable to the disposal of the asset. ஏதோ ஒரு டேஷ் வச்சு இதை வித்தன்னா அந்த broker commission என்ன, ஏதோ லீகல் காஸ்ட் ஏதோ ஆகுமா, அதை சேல் பண்ணி டைரக்ட் செல்லிங் காஸ்ட், எனக்கு டைரக்ட் செல்லிங், அதான் காஸ்ட் ஆஃப் டிஸ்போசல் தெரியும். சார் இந்த வேல்யூ இன் யூஸில் ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோஸை எஸ்டிமேட் பண்ணணும்னு சொல்கிறீங்களே, அதெல்லாம் எப்படி சார்? 10 வருஷத்துக்கு இப்போ ஒரு அசெட் இருக்குது, அதோட லைஃப் இன்னொரு 20 years இருக்குது, அதை எப்படி வேல்யூ இன் யூஸ்? ஒரு சிங்கிள் அசெட்டுக்கு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், அப்புறம் குரூப்புக்கு போங்க. ஒரு சிங்கிள் அசெட்டுக்கு அஸ்யூம் கேஷ் ஃப்ளோஸ் இருக்குது, எஸ்டிமேட் பண்ண முடியும். ஏதோ ஒரு ஜெராக்ஸ் கடை வச்சுருக்கேன், அந்த ஜெராக்ஸ் ஒரே ஒரு மிஷின் தான் இருக்குது அந்த கடையில், அதில் ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோஸ் இருக்குது, குரூப் ஆஃப் அசெட்டே கிடையாது, அந்த ஒரே ஒரு மிஷினே எனக்கு கேஷ் ஃப்ளோ கொடுக்குறது அப்படின்னு வச்சு ஃபஸ்ட்டு இதுக்கு கேஷ் ஃப்ளோ எப்படி எஸ்டிமேட் பண்ணுங்க, அதை ஃபஸ்ட்டு எங்களுக்கு கிளியராக சொல்லுங்கள். இந்த வேல்யூ இன் யூஸ் கேஷ் ஃப்ளோஸ் எப்படி எஸ்டிமேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறான்னா, அவன் வந்து கம்பெனியில் பட்ஜெட்ஸ் இருக்கான்னு பார்க்க சொல்கிறான். இன்டர்னல் பட்ஜெட்ஸ் எப்படியும் அந்த பிஸ்னஸ்க்கு ஒரு இன்டர்னல் பட்ஜெட்ஸ்ன்னு கேஷ் ஃப்ளோ ப்ரொஜெக்ஷன்ஸ் போட்டிருப்பான்ல, அந்த பட்ஜெட்டை பேசிஸாக வச்சுக்கும். அந்த பட்ஜெட்டை பேசிஸாக வச்சு எதை ப்ரொஜெக்ட் பண்ணுன்னு சொல்கிறான்? கேஷ் ஃப்ளோஸை ப்ரொஜெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா இப்போ ஒரு ஜெராக்ஸ் மிஷின் இருக்குது, இதோட எஸ்டிமேட்டட் ரெவென்யூக்கு நம்ம பட்ஜெட் சார். ஆனால் இந்த ஜெராக்ஸ் மிஷின் வந்து 10 வருஷம் யூஸ்ஃபுல் லைஃப் சார், ஆனால் பட்ஜெட் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு தான் சார் அந்த டேஷிங்கை போட்டு வச்சுருக்கானுங்க. அப்போ மிச்சம் 7 வருஷத்துக்கு நான் என்ன பண்ணுவேன் சார்? எக்ஸ்ட்ராபொலேஷன். எனக்குன்னா எக்ஸ்ட்ராபொலேஷன் சார். அது மாதிரி என்ன சார் மேக்ஸுக்குன்னா அப்படியே நம்மளா ஒரு க்ரோத் ரேட்டை போட்டுன்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். புரியுறதா இல்லையா? நம்மளா ஒரு 5% 6% ஃபஸ்ட்டு இந்த 3 வருஷத்துக்கு பேஸ் கிடச்சிச்சா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிக்கணும். அந்த மாதிரி ஏற்றுறது வந்து என்ன, ஜப்பானில் ஜாக்கி சான் கூப்பிட்டுருக்காங்க இந்த ஜெராக்ஸ் மிஷினுக்கு 25% அப்படிலாம் பண்ணவே கூடாது. லாங் டேர்ம் ஆவரேஜ் க்ரோத் ரேட், என்னது லாங் டேர்ம் ஆவரேஜ் க்ரோத் ரேட் ஆஃப் த இண்டஸ்ட்ரி அப்படின்னு ஒன்று இருக்குது. நெட்டில் அடிச்சேன்னா ஒரு இண்டஸ்ட்ரி, ஸ்டீல் இண்டஸ்ட்ரியோட லாங் டேர்ம் ஆவரேஜ் க்ரோத் ரேட்னா, ஒரு ஸ்டீல் இண்டஸ்ட்ரியால் லாங் டேர்ம், இப்போ ஃபஸ்ட்டு ஒரு நியூவாக ஒரு என்டர்பிரனர் ஆரம்பிக்கிறான், இப்போ கேஎஸ் அகாடமி நியூவாக ஆரம்பிக்கும் போது 40லேருந்து 1500 கொண்டு வந்தோம், அது மாதிரிலாம் சொல்லுவோம். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே மார்க்கெட் ஃபுல்லுத்தையும் நம்ம கேப்சர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோ. இப்போ மார்க்கெட்லேயே 4000 பேர் தான் இருக்குது, நம்மகிட்டயே 3500 பேரை பிடிச்சி பேசி கொண்டு வந்துட்டோம் நம்ம. அதுக்கப்புறம் நீ வந்து க்ரோத் வந்து 3500லேருந்து 40லேருந்து 1500 வந்தது, 3500லேருந்து 38,000, அதெல்லாம் போவே மார்க்கெட்லேயே 4000 பேர் தான் ரிஜிஸ்டர் பண்ணுறான், நீ எப்படி நான் 3030? ஸோ ஒரு லாங் டேர்ம் ஆவரேஜ் க்ரோத் ரேட் இருக்கும். நான் பேசுறது புரியுறதா இல்லையா? இப்போ நீ இந்த ஷார்ட் டேர்ம் ஃபஸ்ட்டு 10 வருஷத்தில் க்ரோத் ரேட்டு 400% 700% அது மாதிரிலாம் பண்ணாது, அது மாதிரிலாம் பண்ணாதுன்னு அவன் சொல்கிறான்.
நீ வாட்டுக்கு நாங்கள் வந்து 40 பேர்லேருந்து 1500 கொண்டு வந்தோம், 1500லேருந்து நாங்கள் 1,80,000 ஆல் இண்டியாலே அவ்வளோ ரிஜிஸ்டர் பண்ணலடா அப்படிலாம் நீ பண்ணவே முடியாது. நீ மார்க்கெட், நான் பேசுறது புரியுது, ஒரு லாங் டேர்ம் ஆவரேஜ், ஒரு சேச்சுரேட்டட் மார்க்கெட்டுக்குன்னு ஒரு சின்ன க்ரோத் ரேட் இருக்கும். ஐடியா புரியுறதா இல்லையா? ஸோ அந்த க்ரோத் ரேட்டு இல்லை அது டிக்ளைன் ஆகும்னு நினச்சா டிக்ளைனையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு லெவலுக்கு வந்துட்டோம். ஸோ காம்படிட்டர்ஸ்லாம் நம்ம ஸ்ட்ராட்டஜியை காப்பி பண்ணி அதை அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் ஷேரை நம்மளது எடுப்பானா டிக்ளைனிங் ரேட்டை யூஸ் பண்ணிக்கணுன்றான். புரியல அவனுக்கு? ஐடியா புரியுது? ஏன்னா அங்கங்கே தெருவா பண்ணிலாம் உனக்கெல்லாம் சொல்லித்தரேன். நீ போய் உங்கள் ஏரியாவில் ஏதோ ஒரு இதை வச்சு கடைப்பட்டு நானே சிஏ நடத்துகிறேன், சரவணன் சாரோட ஸ்டூடெண்ட்னா நீங்கள் அங்கே போவேன்னா டைம் வேஸ்ட் ஆகும். நானே சொல்லித்தரேன், க்ளோஸ் இது. அவர் வந்து 2000 பேருக்கு எடுப்பார். ஸோ மாசாக இருக்கும், உனக்கு பர்சனல் அட்டென்ஷன் இருக்காது. நான் பர்சனலாக லவ் பண்ணியே சொல்லி தருவேன், நீ பக்கத்துலேயே வந்து உட்காந்துக்கலாம். ஆல் தீஸ் திங்ஸ் யூ கேன் டூ. ஸோ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சின் போகிறதுக்கும் என்ன இருக்குது, சான்ஸ் இருக்குது இந்த லாங் ரன். ஸோ அந்த டிக்ளைனிங் ரேட், என்னது டிக்ளைனிங் ரேட் எல்லாம் கூட யூ ஹவ் டு கன்சிடர். ஒரு ஸ்டேஜில், நான் பேசுறது ஒரு ஸ்டேஜில் இந்த ப்ரொஜெக்ஷனை ஏற்றி அதுக்கப்புறம் வந்து உன்னோட க்ரோத் ரேட் எக்ஸ்ட்ராபுலேஷன் பண்ணும்போது யூ ஆர் அப்ளைங் த க்ரோத் ரேட் தட் ஷுட் நாட் பி மோர் தென் த லாங் டேர்ம் ஆவரேஜ் க்ரோத் rate of that இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் growth ரேட்டுக்கு மேலே போகாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அது மாதிரி அப்படி 10 வருஷத்துக்கு ஃபஸ்ட்டு நார்மல் பட்ஜெட் ஒரு 3 years to 5 years பண்ணிவிட்டு அப்புறம் எக்ஸ்ட்ராபுலேஷனில் பட்ஜெட்டை பண்ணி யூஸ்ஃபுல் லைஃப் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த யூஸ்ஃபுல் லைஃப் முடிஞ்சோன்னா அந்த அசட்டோட ஸ்கிராப் வேல்யூ எவ்வளோன்னு எஸ்டிமேட் பண்ணி அதையும் கொண்டு வந்து அதை கேஷ் ஃப்ளோஸை நம்ம டிஸ்கவுண்டிங் ரேட்டை வச்சு டிஸ்கவுண்ட் பண்ணி யூ வில் அரைவ் அட் தி present value of cash inflows value in use. சார் வெறும் இன்ஃப்ளோ மட்டும் டிஸ்கவுண்ட் பண்ணுமா? இல்லை அதுக்கான செலவு கழிச்சு நெட் இன்ஃப்ளோஸ். என்னது நீ வாட்டுக்கு கிராஸ் இன்ஃப்ளோஸ் டிஸ்கவுண்ட் அப்படி புரியறதா நான் பேசுறதுலாம் உங்களுக்கு? நீ வாட்டுக்கும் இந்த சார் ஜெராக்ஸ் மிஷினில் வர எல்லா ரெவென்யூ தான், அப்போ உனக்கு இம்பேர்மெண்ட்டே வரவே வராது. புரியுதா? கிராஸ் ரெவென்யூ கேஷ் ஃப்ளோஸ் கிடையாது, கேஷ் அவுட் ஃப்ளோவும் இருக்குல்ல, அந்த ஜெராக்ஸ் மிஷினுக்கான செலவு. ஐடியா புரியறதா இல்லையா? அதுக்கு எவ்ரி 2 years நீ ரீப்ளேஸ் பண்ணும் பார்ட்ஸு அந்த அதெல்லாமும் ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த கேஷ் அவுட் ஃப்ளோஸ் இன்ஃப்ளோஸை வச்சு அந்த அவுட் ஃப்ளோஸ் எல்லாத்தையும் இது பண்ணி நெட்டு கேஷ் இன்ஃப்ளோஸை ஓட ப்ரெசென்ட் வேல்யூவை கண்டுபிடிச்சி புரியாதடா அப்படி புரிஞ்ச மாதிரி தலையாட்டுவேல் நல்லா தெரியும். சார் ஒரு ஓகே இண்டிவிஜுவல் அசட்ஸ் வேல்யூ நியூஸ் ஓகே, அந்த கேஷ் ஃப்ளோஸ் அப்படி ப்ரொஜெக்ட் பண்ண எனக்கு புரிஞ்சுது சார். எக்ஸ்ட்ராபுலேஷன் மாடலில் இது பண்ணிக்கலாம் அப்படின்னா. அதுவும் இல்லாமல் அவன் என்ன சொல்கிறான்னா ட்ரெடிஷ்னல் அப்ரோச், எனக்குன்னா அப்ரோச் அண்ட் மாடர்ன் அப்ரோச், இது மாதிரி 2 இருக்குது. அந்த ட்ரெடிஷ்னல் அப்ரோச் இந்த எக்ஸ்பெக்டட் கேஷ் ஃப்ளோ அப்ரோச் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன சார் ட்ரெடிஷ்னல் அப்ரோச் அப்படின்னா, இந்த கேஷ் ஃப்ளோ ப்ரொஜெக்ட் பண்ணுறது சிங்கிள் மோஸ்ட் லைக்லி அவுட்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது. சிங்கிள் அப்படின்னா இப்போ இந்த அசட்லேருந்து இந்த மாதிரி கேஷ் ஃப்ளோ வரத்துக்கும் சான்ஸ் இருக்குது, இந்த மாதிரி கேஷ் ஃப்ளோ வரத்துக்கும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஃபியூச்சர் தானே. புரியல? இப்படியும் வரலாம் 2 சைடு போட்டு, இல்லை அப்படியும் வரலாம். 3 ப்ராபபிலிட்டி இருக்குது. இந்த மாதிரியும் கேஷ் ஃப்ளோஸ் வரலாம் இந்த அசட்லேருந்து, இல்லை சொல்லு வாயை திறந்து சொல்லு, இந்த மாதிரியும் வரலாம் இந்த மாதிரியும் வரலாம். 3 ப்ராபபிலிட்டி இருக்குது இப்படி. ஏன்னா ஃபியூச்சர் ப்ரொஜெக்ஷன் தானே என்னோட கேஷ் ஃப்ளோ. ஸோ இப்படி வருஷம் 1 lakh வரலாம், இல்லை 1,50,000 1,50,000 அப்படியும் வரலாம், இல்லை இப்படி வரலாம். இந்த இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா ஒரு ஆப்டிமம் ப்ரொஜெக்ஷன்ஸ் அப்படியே பெஸ்ட் யூஸ் நம்ம பண்ணோம் அப்படின்னா 100% கெப்பாசிட்டியில் ஆப்ரேட் பண்ணால் இது மாதிரி வரலாம். இல்லை ஃபியூச்சரில் மார்க்கெட் 80% தான் இருக்கலாம், இப்போ இப்படி வரலாம். இல்லை ஒரு 60% கூட இதில் வரலாம், அப்போ அப்படி வரலாம். அப்போ 3 ப்ராபபிலிட்டி இருக்குது. 3 ப்ராபபிள் கேஷ் ஃப்ளோஸ் நீ எஸ்டிமேட் பண்ணுறதுல 3 ப்ராபபிலிட்டி இருக்குது. அதில் அவன் என்ன சொல்கிறான்னா, இதில் எது மோஸ்ட் ப்ராபபிள்னு நினைக்கிறேன், அதான் சிங்கிள் மோஸ்ட் ப்ராபபிள் அவுட்கம். ஐடியா புரியுறது இல்லையா? மோஸ்ட் லைக்லி அவுட்கம். இந்த 3 ப்ராபபிலிட்டி சொல்கிறியே, இப்படியும் வரலாம் அப்படியும் வரலாம் எப்படின்னா, இதில் எது தாண்டா வரும், எது அதிகமாக வரத்துக்கு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன்? இந்த ப்ராபபிலிட்டி பி தான் அதிகமாக வரத்துக்கு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ மிச்சம் 2 கேஷ் ஃப்ளோ விட்டுரு, இதை மட்டும் வச்சு வேல்யூ நியூஸ் கண்டுபிடி. அதான் ட்ரெடிஷ்னல் அப்ரோச். அது என்ன அப்ரோச்சு? எனக்கு இந்த மாதிரியும் வரலாம், இதில் எந்த மாதிரி அதிகமாக வரலாம், ப்ராபபிலிட்டி எது, சிங்கிள் மோஸ்ட் லைக்லி அவுட்கம் என்ன அப்படின்னு சொல்கிறான். சிங்கிள் மோஸ்ட் லைக்லி மோஸ்ட் ப்ராபபிள் திங் இந்த ப்ரொஜெக்ஷன் பி ப்ராபபிலிட்டி தான் எனக்கு அதிகமாக இருக்குன்னா அதை மட்டும் எடுத்து வேல்யூ நியூஸை நீ கண்டுபிடி அப்படின்னா அது ட்ரெடிஷ்னல் அப்ரோச். அந்த எக்ஸ்பெக்டட் கேஷ் ஃப்ளோ அப்ரோச்ன்றது இப்படி வரலாமா, இப்படியும் வரலாமா,
எப்படியும் வரலாம். இப்போ சொல்லு, இப்படி அதுக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டி இருக்குது, இப்படி ஒன்று வரலாம் நீ, அதுக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டி, இப்படி ஒன்று வரலாம் நீ, அதுக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டி. சார் அந்த அப்படி வரலான்னு சொன்னல சார் ஃபஸ்ட்டு, அதுக்கு 30% ப்ராபபிலிட்டி. இப்படி நடுவில் எப்படி வரலான்னு இல்லை, அதுக்கு 60%. இப்படி வரதுக்கு 10%. அப்போ 100% ப்ராபபிலிட்டி முடிஞ்சு போச்சா? அப்போது 30% ஆஃப் திஸ் கேஷ் ஃப்ளோஸை எடுத்துக்கோ, 60% ஆஃப் திஸ் கேஷ் ஃப்ளோவை எடுத்துக்கோ, 10% ஆஃப் திஸ் கேஷ் ஃப்ளோவை எடுத்து ஒரே லைன் ஆஃப் கேஷ் ஃப்ளோவை போடு. புரியுறதாடா உனக்கு? இதுக்கு பேர் என்ன மாடலு? எக்ஸ்பெக்டட் கேஷ் ஃப்ளோ அப்ரோச். அடுத்து கேஷ் ஃப்ளோ அப்ரோச் ஆர் என்ன அப்ரோச்? ட்ரெடிஷ்னல் அப்ரோச். இது ரெண்டுத்தில் எதை வேணால் பண்ணி தொல்லைன்றான். இது ரெண்டுத்தில் எதை வேணால் படித்தல, உனக்கு எப்படி சௌரியமோ அது மாதிரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான். இது ரெண்டுத்தில் எது வேணால் எடுத்துக்கலாமா? எது வேணால் எடுத்துக்கலாம். சிங்கிள் மோஸ்ட் லைக்லி அவுட்கம் ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சை எடுத்துக்கலாம். மாடர்ன் அப்ரோச் எக்ஸ்பெக்டட் கேஷ் ஃப்ளோ அப்ரோச் அப்படியும் நீ எடுத்துக்கலாம். ஸோ யூ ஹவ் டு ப்ரொஜெக்ட் யுவர் கேஷ் ஃப்ளோஸ் இன் சம் மேனர் அப்படின்னு சொல்லிட்டான். புரியுறதா? அதுக்கப்புறம் டிஸ்கவுண்டிங் ரேட். என்னது? சரி சார், ஓகே சார், ஏதோ ஒரு கேஷ் ஃப்ளோ ப்ரொஜெக்ஷனை வச்சு அந்த ப்ராபபிலிட்டியை வச்சு எடுத்துக்கிறேன். இதர் சிங்கிள் மோஸ்ட் லைக்லி அவுட்கம் ஆர் டிஃப்ரெண்ட் அவுட்கம்ஸோட ப்ராபபிலிட்டியை வச்சு நான் கேஷ் ஃப்ளோஸை எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ உனக்கு வந்து ப்ராக்டிக்கலாக இது ரெண்டு அப்ரோச் சொல்லியிருக்கேன். அகாடமிக்காக அவன் கொடுத்துருவான் கேஷ் ஃப்ளோஸை. நமக்கு என்னென்னா இம்பேர்மெண்ட்டில் கேஷ் ஃப்ளோஸை எஸ்டிமேட் பண்ணுறது ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கும். அகாடமிக்காக கேஷ் ஃப்ளோ அவன் கொடுக்கணுமா, இல்லை அப்படி கேஷ் ஃப்ளோவை கொடுக்கலன்னா டேரெக்டாக வேல்யூ நியூஸ் கொடுத்துடணும். புரியல? நீ கேஷ் ஃப்ளோவை கொடுத்து டிஸ்கவுண்டிங் ரேட்டை கொடுத்துருவான் எல்லாத்தையும். நமக்கு நம்ம உட்காந்து கேஷ் ஃப்ளோஸை டிஸ்கவுண்டிங் ரேட் பண்ணணும். இல்லைனா என்ன கொடுக்கணும்? அவன் வேல்யூ நியூஸை கொடுக்கணும். நான் பேசுறதுலாம் புரியுறது அவங்களுக்கு, ரைட்? டிஸ்கவுண்டிங் ரேட் என்ன சார் எடுக்கிறது அப்படின்னா, அதையும் நீயே டிட்டர்மைன் பண்ணுன்ட்டான். அது என்னது? அது கேஷ் ஃப்ளோ நானே டிஸ்கவுண்ட் ரேட்டை அப்போ நான் பார்த்துக்கிறேன் சார். இம்பேர்மெண்ட் வரணும்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கிறேன், வர வேண்டாம்னா அதுக்கேற்ற மாதிரி. ரெண்டுமே உன் கையில் கொடுத்துறான். கேஷ் ஃப்ளோவை நீ பார்த்துக்கப்பா, டிஸ்கவுண்டிங் ரேட்டும் நீ டிசைட் பண்ணிட்டான். நம்மளே எப்படி டிசைட் பண்ணுறது? நமக்கு ஒன்றும் புரியல. அட்லீஸ்ட் எதனா ஒரு பேசுங்க சார் நான் டிசைட் பண்ணுறதுக்கு சம் பேசிஸ். பேசுங்க சார்னு நான் சொல்கிறது இந்தியஸில் என்ன சொல்லியிருக்காங்க, புரியுறதா இல்லையா? ரைட்? நான் எப்படி சார் டிஸ்கவுண்டிங் ரேட்டை டிசைட் பண்ணுறது? டிஸ்கவுண்டிங் ரேட் இதை தான் எடுக்கணும், அதான் எடுக்கணும்னு அவன் சொல்லலை. அவன் நீ எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி நீயே எடுத்துக்கொண்டான். அவனோட இன்டென்ஷன் எப்படி இருக்குன்னா, ஏதோ ஒரு அசட்டு தானே இந்த கேஷ் ஃப்ளோவை ஜெனரேட் பண்ணுறது. அந்த அசட்டோட காஸ்ட் அதை ஏதோ ஒரு இன்வெஸ்டார்கிட்ட இருந்து நான் வாங்கியிருப்பேன். அந்த இன்வெஸ்டார் அந்த அசர்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணி தானே இந்த கேஷ் ஃப்ளோ வருது. அந்த இன்வெஸ்டார் அந்த அசர்ட்டுக்கு என்ன ரிட்டர்ன் எதிர்பார்ப்பான்? ஸோ அந்த இன்வெஸ்டார் அந்த அசர்ட்டுக்கு ரிஸ்க் ஃப்ரீ ரேட் எதிர்பார்ப்பான், ப்ளஸ் அந்த அசர்ட்டோட ஸ்பெசிஃபிக் ரிஸ்க் ரேட்டை ஆட் பண்ணி. ஸோ ரிஸ்க் ஃப்ரீ ரேட் ப்ளஸ் அசர்ட் ஸ்பெசிஃபிக் ரிஸ்க் ரேட்டை நீ ஆட் பண்ணனா யூ வில் பி கெட்டிங் தி டிஸ்கவுண்டிங் ரேட் அப்படின்னு சொல்லிட்டான். ஐடியா புரியுறதா இல்லையா? சார் அந்த அசட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக டிஸ்கவுண்டிங் ரேட்டை நான் எப்படி சார் அந்த ரிஸ்க் ரேட்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த பீட்டா இன்ட்டு மார்க்கெட் ரிஸ்க்கு மைனஸ் த ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டு ப்ளஸ் ஆல்ஃபா. என்னது ப்ளஸ் ஆல்ஃபா? நான் அதுவும் சொல்ல தர மாட்டேன். டிஸ்கவுண்டிங் ரேட் சம்மில் கொடுத்துருப்பான். என்னது டிஸ்கவுண்டிங் ரேட் எதில் கொடுத்துருப்பான்? நமக்கு சம்லேயே கொடுத்துருப்பான். ஓகேவா? ரைட். ஸோ மார்க்கெட் ரிஸ்க் வந்து பீட்டா, மார்க்கெட் ரிஸ்க் வந்து பீட்டா, அந்த அசட்டோட ஸ்பெசிஃபிக் ரிஸ்க் ஆல்ஃபா. என்னன்னா அந்த அசட்டோட ஸ்பெசிஃபிக் ரிஸ்க் ஆல்ஃபா, அந்த அசட்டோட ஒரு கிரெடிட் ரிஸ்க்கு, அந்த அசட்டோட கிரெடிட் ரிஸ்க். பீட்டான்றது மார்க்கெட் ரிஸ்க். என்னன்னா மார்க்கெட்டில் அந்த இண்டஸ்ட்ரியோட ரிஸ்க்குக்கு ஒன்னோட கம்பெனியோட ரிஸ்க் ரேட் என்ன, ஓகேவா? மார்க்கெட்டை பேஸ் பண்ணி ரிஸ்க் ரேட்டுன்றது தான் பீட்டா. ஒன்னோட அசட்டுக்கு ஸ்பெசிஃபிக் கிரெடிட் ரிஸ்க்கு அது என்னது? ஆல்ஃபா. ஸோ இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டு இதெல்லாத்தையும் சேர்த்தனா உனக்கு டிஸ்கவுண்டிங் ரேட் வந்துடும். என்ன வந்துடும் உனக்கு? டிஸ்கவுண்ட். அதெல்லாம் உனக்கு அக்கௌண்ட்ஸுக்கு தேவையில்லை. நான் இப்போ சொன்னால் பீட்டா அல்ஃபாலாம் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டாக இல்லை ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கா? மேனேஜ்மெண்ட். நான் எடுக்கிறது என்ன சப்ஜெக்டு? இது மாதிரிலாம் இருக்குடான்னு சொன்னேன். புரியுறதா இல்லையா? ரைட். அதெல்லாம் நீ போய் படிச்சுக்கணும். பீட்டான்னு ஒன்று இருக்குது, ஆல்ஃபான்னு ஒரு ரிஸ்க் ரேட் இருக்கா சார்? பீட்டா தான் சார் பார்த்துருக்கேன் நான் கேபிட்டல் அசட் ப்ரைசிங் மாடலில். ஆல்ஃபான்னு ஒரு ரிஸ்க் இருக்கிறதே எனக்கு தெரியாது. போய் இன்னைக்கு அடிச்சு பாரு. புரியுறதா இல்லையா? ரைட். ஆல்ஃபா ரிஸ்க்ன்றது அந்த அசட்டோட ஸ்பெசிஃபிக் ரிஸ்க் ப்ளஸ் மார்க்கெட் ரிஸ்க் ப்ளஸ் பீட்டான்றது என்ன ரிஸ்க்? மார்க்கெட் ரிஸ்க். இப்போ கிரெடிட் ரிஸ்க் எல்லாம் இருக்குல்ல, இப்போ நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம், அதோட கிரெடிட் ரிஸ்க் எல்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் வெயிட்டேஜ் நீ கொடுக்குற, அதுக்கெல்லாம் வெயிட்டேஜ் கொடுத்தனா அது ஆல்ஃபா. மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீ வெயிட்டேஜ் கொடுத்தனா அது பீட்டா ரிஸ்க். நீ போய் பார்த்துக்கோ. ஸோ இப்போதைக்கு டிஸ்கவுண்டிங் ரேட்டில் நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? அந்த அசட் ஸ்பெசிஃபிக் ரிஸ்க் ப்ளஸ் மார்க்கெட் ரிஸ்க் ப்ளஸ் த ரிஸ்க்
ஃப்ரீ ரேட், இது எல்லாத்தையும் சேர்த்தன்னா உனக்கு ஒரு டிஸ்கவுண்டிங் ரேட் வரும். எந்த மார்க்கெட் ரிஸ்க் இதுக்கெல்லாம் வந்து வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் என்ன, ஏன்னா நீ எப்படி உன்னோட கேபிட்டல் கம்போசிஷன் இருக்குது, ஸோ உன்னோட இன்வெஸ்டர்ஸ் எவ்வளோ எதிர்பார்க்குறான், அதெல்லாம் பேசிஸாக வச்சுக்கலாம். ஆர் உன்னோட இன்க்ரிமெண்டல் பாரோயிங் ரேட், உன்னோட இன்க்ரிமெண்டல் பாரோயிங் ரேட் என்ன, இதெல்லாம் கன்சிடர் பண்ணி யூ டிசைட் ஆன் த டிஸ்கவுண்டிங் ரேட். நீ வேக் எடுத்துக்கோ டிஸ்கவுண்டிங் ரேட்டா நான் சொல்லலை, நீ இன்க்ரிமெண்டல் பாரோயிங் ரேட் அது என்ன வேக்கு தெரியுமா உனக்கு? காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். இன்க்ரிமெண்டல் பாரோயிங் ரேட்னா என்னன்னு தெரியுமா? தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லு. தெரியாது. இன்க்ரிமெண்டல் பாரோயிங் ரேட் நான் உனக்கு லீஸ் எடுக்கும்போது சொல்லி கொடுத்துருக்கேன், இருந்தாலும் மறந்து போயிட்டேன், நோ ப்ராப்ளம். இன்னொரு தடவை நானே சொல்கிறேன். இன்க்ரிமெண்டல் பாரோயிங் ரேட் அப்படின்னா, இப்போ உன்னோட கம்பெனிக்கு எக்ஸிஸ்டிங்காக டெட் இருக்கும்ல. இப்போ இன்றைக்கி டேட்டில் ஒரு ஸ்டீல் இண்டஸ்ட்ரி போய் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் லோன் கேட்குறான். ஒரு ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, ஒரு ஸ்டீல் கம்பெனி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் லோன் கேட்டான்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 12% லோன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கா. ஸ்டீல் இண்டஸ்ட்ரிக்கு 12% லோன் கொடுக்கறதுக்கு, 12% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் லோன் கொடுக்க யார் ரெடியாக இருக்கா? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ரெடியாக இருக்கான். ஆனால் என் பேலன்ஸ் ஷீட்டில் எந்த ஸ்டீல் கம்பெனி தான், என் பேலன்ஸ் ஷீட்டில் டெட் அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு மட்டும், நானும் ஸ்டீல் கம்பெனி தான், ஆனால் எனக்கு அவன் என்ன சொல்கிறான்னா உனக்கு 14%க்கு நான் தரேன், ஏன்னா உனக்கு டெட் அதிகமாக இருக்குது, ஸோ எனக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்குது. அதுதான் இன்க்ரிமெண்டல் பாரோயிங் ரேட். என்னோட மார்க்கெட் பாரோயிங் ரேட் இஸ் 12% கன்சிடரிங் த ரிஸ்க் இன் மை பிஸ்னஸ். அப்போ அந்த ஸ்டீல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ரிஸ்க் அவன் கால்குலேட் பண்ணி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 12% வச்சிருக்கான். ஆனால் என்னோட அசெட்டில் ஒரு ஸ்பெசிஃபிக் ரிஸ்க் இருக்குது, எனக்கு ஒரு ஃபினான்ஷியல் ரிஸ்க் இருக்குது. நான் பேசுறது புரியுறதா? எனக்கு டெட் ஆல்ரெடி அதிகமாக இருக்குது. அப்போ அவன் 12% எல்லாமே எவ்வளோ பர்சன்ட் சொல்கிறான்? 14. தட் இஸ் மை இன்க்ரிமெண்டல் பாரோயிங் ரேட். தட் இஸ் மை என்னோட பாரோயிங் ரேட், நார்மல் பாரோயிங் ரேட் இஸ் 12%. பிகாஸ் ஆஃப் மை ஃபினான்ஷியல் ரிஸ்க் மை பாரோயிங் ரேட் பிகம்ஸ், அதான் என்னோட இன்க்ரிமெண்டல் பாரோயிங் ரேட். அதான் என்னோட இன்க்ரிமெண்டல் பாரோயிங் ரேட். நான் பேசுறது புரியுறது இல்லையா? ரைட். அந்த இன்க்ரிமெண்டல் பாரோயிங் ரேட்டு அதை பேசிஸாக வச்சுக்கோ. ஏன்னா உனக்கு ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா லோன் கொடுக்கறதுக்கு அவ்வளோ எதிர்பார்க்குறான். அப்போ தட் இஸ் த ரிட்டர்ன் விச் இஸ் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் த கேஷ் ஃப்ளோஸ். புரியுறதா? ஏன்னா அவனோட பணத்தை வச்சு தானே நீ இன்வெஸ்ட் பண்ண போகிற. அப்போ நீ இன்வெஸ்ட் பண்ணுறதுல உள்ள ரிஸ்க் ஃபேக்டர்லாம் கன்சிடர் பண்ணி தானே அவன் 14% கேட்குறான். புரியல அவனுக்கு. ஸோ அப்போ ஒரு இன்வெஸ்டார் உன்னோட பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணனா அவன் எவ்வளோ எதிர்பார்ப்பான், அதுதான் உன்னோட டிஸ்கவுண்டிங் ரேட்டாக இருக்கணும். இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா லோன் வாங்குறேன்னா, அப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த இன்வெஸ்டர் ஃபார் யுவர் கம்பெனி. ஸோ வாட் ஹி இஸ் எக்ஸ்பெக்டிங் த இன்க்ரிமெண்டல் பாரோயிங் ரேட், ஆர் யூ ஆர் டேக்கிங் மணி ஃப்ரம் வேரியஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ், அவனோட இது என்ன வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஸோ அதை பேஸாக வச்சுக்கோ, இல்லை இன்க்ரிமெண்டல் பாரோயிங் ரேட்டை பேஸாக வச்சுக்கோ, இல்லை பீட்டா ஆல்ஃபா ரிஸ்க்கை வச்சு உன்னோட ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டை எப்படி வேணா வச்சு எதை கண்டுபிடின்னு சொல்கிறான் அவன். Discount. These are the basis. You need to give justification for using something as the discounting rate. Clear or not clear? And the discounting rate la inflation consider பண்ணிருக்கியா, உன்னோட cash flows ல நீ inflation consider பண்ணிருக்க அப்படின்னா உன்னோட discounting rate ல inflation நீ consider பண்ணணும். உன் cash flows ல you are not including inflation, then in discounting rate you are not supposed to use inflation. All these things, financial aspects, they have dealt in the years 36. நீ அதுக்கேற்ற மாதிரி ஒரு அப்ராப்ரியேட் டிஸ்கவுண்டிங் ரேட்டை நீ செலக்ட் பண்ணணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். அந்த டிசிஷனும் நம்ம கிட்டேயே அவன் விட்டுட்டான். ஓகேவா? ரைட். நம்ம ஜஸ்டிஃபை பண்ணோம் என் டிஸ்கவுண்டிங் ரேட்டை எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். என் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாருமே நாங்கள் யாரும் பேங்க்கில் லோன் வாங்க மாட்டோம், ஒன்லி ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் டெட்டு தான். ஸோ நான் வேக்க பேசிஸாக வச்சு நான் என் டிஸ்கவுண்டிங் ரேட்டை இது பண்ணியிருக்கேன். என்னோட கேஷ் ஃப்ளோஸில் நான் இன்ஃப்ளேஷனை கன்சிடரே பண்ணல. ஸோ இன்றைக்கி இருக்கிற கேஷ் ஃப்ளோஸ்க்கு ஏற்ற மாதிரி, இண்டெக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். அதனால் என் டிஸ்கவுண்டிங் ரேட்லேயும் நான் இன்ஃப்ளேஷன் என்ன பண்ணல, ஆடே பண்ணல. ஸோ டிஸ்கவுண்டிங் ரேட் இன்ஃப்ளேஷன் இல்லாத டிஸ்கவுண்டிங் ரேட்டை வச்சு டிஸ்கவுண்ட் பண்ணிட்டேன். இல்லை என்னோட கேஷ் ஃப்ளோஸில் நான் இன்ஃப்ளேஷனை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன், இன்ஃப்ளேஷன் பேஸ் பண்ணி. அப்போ என்னோட டிஸ்கவுண்டிங் ரேட்லேயும் நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்ஃப்ளேஷன் இதை இன்க்ளூட் பண்ணி நான் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி கண்டுபிடி. ஓரளவுக்கு ஐடியாவது கிடச்சிருக்கா? வேல்யூ இன் யூஸ். ஓகேவா? ரைட். இது ஒரு ப்ராக்டிக்கலாக இட் இஸ் வெரி சேலஞ்சிங். உங்களுக்கு அந்த சிங்கிள் மோஸ்ட் லைக்லி அவுட்கம், எக்ஸ்பெக்டட் கேஷ் ஃப்ளோ அப்ரோச், அதெல்லாம் புரிஞ்சுடுத்தாக்கன்னா டிஸ்கவுண்டிங் ரேட்டை என்ன பேசிஸில் அரைவ் பண்ணும், இது எப்படியா பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கானா, அது எப்படி வேணால் பண்ணிக்கலான்ட்டானே. இதெல்லாம் கன்சிடர் பண்ணு. உன்னோட வேக்குக்கும் உன்னோட டிஸ்கவுண்டிங் ரேட்டுக்கும் பயங்கர ஹியூஜ் கேப், அது மாதிரிலாம் இல்லாமல் மோரார்லெஸ் அதுக்கு சிமிலர்லாம் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறான். வேக்கையே கொண்டு வா அப்படின்னும் சொல்ல, இன்க்ரிமெண்டல் பாரோயிங் ரேட்டையே கொண்டு வா அப்படின்னு சொல்ல, நமக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கான். கன்சிடர் பண்ணி யூ கேன் டிசைட் ஆன் தி டிஸ்கவுண்டிங் ரேட் அப்படின்னு சொல்லிட்டான். கிளியர் கண்ணா? ரைட். இது மாதிரி தான் ஒரு இண்டிவிஜுவல் அசெட்டுக்கு நம்ம வேல்யூ இன் யூஸை கண்டுபிடிப்போம். ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் ஆஃப் டிஸ்போசல் ரொம்ப ஈஸி. மார்க்கெட்டில் ஃபேர் வேல்யூ இருக்கும். அந்த ஃபேர் வேல்யூ மெஷர்மெண்ட் 113 மெத்தட்ஸில் பண்ணணும்னு சொல்லிட்டான்.
இதில் 113 மெத்தட்ஸில் பண்ணணுன்ட்டு அந்த ஃபேர் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும், 113ல் வேல்யூவேஷன் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். அங்கேயும் கேஷ் ஃப்ளோ அப்ரோச்சும் இருக்குது, மார்க்கெட் வேல்யூ அப்ரோச்சும் இருக்குது, எல்லாமே அங்கே இருக்குது. எதில் 113 யூஸ் பண்ணி நம்ம ஃபேர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். டிஸ்போசல், காஸ்ட் ஆஃப் டிஸ்போசலும் தெரியும், கேரிங் அமௌண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு நமக்கு கிளியராக தெரியும். ஓகேவா கண்ணா? ரீச். இப்போ ஒரு கேஷ் ஜெனரேட்டிங் யூனிட்டுக்கு அழகாக சொல்லித்தரேன், கவனிச்சு ரீச் இல்லாமா. ஒரு கேஷ் ஜெனரேட்டிங் யூனிட்டுக்கு எப்படி சார் நம்ம இம்பேர்மெண்ட் லாஸ், ஒரு சிங்கிள் அசட்டுக்கு எனக்கு புரிஞ்சுடுது, ஒரு சிஜியூக்கு எப்படி சார் இம்பேர்மெண்ட் லாஸை நம்ம அக்கௌண்ட் பண்ணணும். ஒரு சிஜியூ இப்போ பிடிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து ஒரு குரூப் ஆஃப் அசட்ஸ் ஃபார் விச் கேஷ் ஃப்ளோஸ் கேன் பி ஐடென்டிஃபைட் செப்பரேட்லி. அப்போ அந்த குரூப் ஆஃப் அசட்ஸில் அந்த அசட்ஸ்க்குன்னு ஒரு கேரியிங் அமௌண்ட் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் லைன் இருக்குது, ஒரு ப்ராடக்ட் லைனுக்கு அதுக்கு லேண்ட் ஏரியா உனக்கு கிளியராக தெரியாது, அந்த ப்ராடக்ட் லைன் ஒரு தனி பில்டிங்காக இருக்குது. ஸோ அதுக்கு அந்த சிஜியூவில் ஒரு லேண்ட் இருக்குது, ஒரு பில்டிங் இருக்குது, மெஷினரி இருக்குது, ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் இருக்குது, அந்த ப்ராடக்ட் லைனுக்குன்னே ஒரு வெஹிக்கல் இருக்குது, ஒரு லாரி வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே அதுக்கு இருக்குது. ஓகேவா ரைட்? அந்த இருக்குது. குட்விலோ கார்பரேட் அசட்டோ இப்போ இல்லைன்னு வச்சுப்போம். ஓகேவா ரைட்? அதை தனியாக சொல்லித்தரேன். குட்விலோ கார்பரேட் அசட்ஸ்னு கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி அதுக்கு பேர் என்ன அசட்ஸ்னா ஷேர்ட் அசட். கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக நீ இருந்தனா ஷேர்ட் அசட்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகேவா? கார்பரேட் அசட்ஸ்னா அவன் கொடுத்துருக்கான். நீ உடனே கார்பரேட் அசட்னா உடனே அட்மினிஸ்ட்ரேஷன் பில்டிங் தான் கார்பரேட் அசட், வேறு எதுவும் இல்லை அப்படி மைண்டில் வச்சுக்காது. ஈவன் ஷேர்ட் அசட்ஸ் எனக்குன்னா ஷேர்ட் சில சிஜியூஸ் வந்து காமன் அசட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அது எல்லாமே அந்த கார்பரேட் அசட்ஸில் வந்துடும். இப்போ நமக்கு வந்து லேண்ட் இருக்குது, பில்டிங் இருக்குது, பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் அண்ட் வெஹிக்கல்ஸ். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இன்டான்ஜிபிள் அசட்ஸ் இருக்குது, ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுறேன், அந்த ப்ராடக்ட் லைனில் ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் வாங்கி யூஸ் பண்ணுறேன். இது மாதிரி 6 அசட் அந்த சிஜியூவில் இருக்குது. இப்போ இந்த சிஜியூவோட இந்த 6 அசட் அந்த சிஜியூவில் இருக்குல்ல, அதுக்கு கேரியிங் அமௌண்ட்டை என்னால் கால்குலேட் பண்ண முடியும். காஸ்ட்லெஸ் அக்யூமுலேட்டட் டெப்ரிஷியேஷன். ஸோ அதுக்கு கேரியிங் அமௌண்ட் வந்துடுது. அண்ட் தெர் இஸ் அன் இண்டிகேட்டர் ஆஃப் இம்பேர்மெண்ட். எனக்கு தெர் இஸ் அன் சார் சிஜியூக்கு இண்டிகேட்டர் ஆஃப் இம்பேர்மெண்ட் பார்க்கணுமா? கட்டாயமாக பார்க்கணும். இண்டிவிஜுவல் அசட்டுக்கு இண்டிகேட்டர் ஆஃப் இம்பேர்மெண்ட், சிஜியூக்கு என்னெல்லாம் நான் இப்போ இண்டிவிஜுவல் அசெட் சொன்னேனோ அது ஈக்குவலி இட் அப்ளைஸ் டு சிஜியூ. அப்படின்னா இந்த சிஜியூ should be put to impairment as only when there are indicators of impairment. Yes, same external indicator and internal. இப்போ நமக்கு ஒரு சிஜியூ இருக்குது, அதில் லேண்ட் இருக்குது, அந்த சிஜியூவில் லேண்ட் இருக்குது, பில்டிங் இருக்குது, பிளான்ட் அண்ட் மிஷினரி இருக்குது, வெஹிக்கல்ஸ் இருக்குது, ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் இருக்குது, ஒரு இன்டான்ஜிபிள் அசட் 6 அசட் இருக்குது. அதோட கேரியிங் அமௌண்ட்டை காஸ்ட்லெஸ் அக்யூமுலேட் டெப்ரிஷியேஷன் நம்ம கொண்டு வந்து 6 கேரியிங் அமௌண்ட்டை நம்ம வச்சுருக்கோம். இப்போ இந்த 6 கேரியிங் அமௌண்ட்டை டோட்டல் பண்ணோம்னா அதுதான் டோட்டல் கேரியிங் அமௌண்ட் ஆஃப் த சிஜியூ. அந்த டோட்டல் கேரியிங் அமௌண்ட் ஆஃப் த சிஜியூ உனக்கு தெரியாது அப்படின்னா லேண்டோட கேரியிங் அமௌண்ட் தனியாக, பில்டிங்கோட கேரியிங் அமௌண்ட், அது மாதிரி 6 கேரியிங் அமௌண்ட் உள்ள தெரியாது, அதோட டோட்டல் கேரியிங் அமௌண்ட். இப்போ நீ என்ன சொல்கிறான்னா, அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த சிஜியூக்கு தனியாக கேஷ் ஃப்ளோ ப்ரொஜெக்ட் பண்ண முடியும்னு சொன்னல, ப்ரொஜெக்ட் பண்ணு, தனியாக கேஷ் ஃப்ளோஸ் ப்ரொஜெக்ட் பண்ணு. சார் இப்போ இதில் கேஷ் ஃப்ளோ ப்ரொஜெக்ட் பண்ணுறேன்னா எனக்கு லேண்டோட லைஃப் அன்லிமிட்டெட், பில்டிங்கோட லைஃப் 30 இயர்ஸ் இருக்கலாம், மிஷினரியோட லைஃப் 20 இயர்ஸ் இருக்கலாம், ஃபர்னிச்சரோட லைஃப் 10 இயர்ஸ் இருக்கலாம், வெஹிக்கிளோட லைஃப் 6 இயர்ஸ் இருக்கலாம், அந்த சாஃப்ட்வேரோட லைஃப் 3 இயர்ஸ் இருக்கு. நான் எத்தனை வருஷத்துக்கு கேஷ் ஃப்ளோ ப்ரொஜெக்ட் பண்ணுறது? ஐடியா புரியுறதா இல்லையா? நான் என்ன பேசுகிறேன்னாவது புரியுறது அவனுக்கு? இப்போ கேஷ், இப்போ ஒரு அசெட்னா அதோட லைஃப் நமக்கு தெரியும், அந்த அசெட்டோட கேஷ் ஃப்ளோ போனால் அது அட் எண்ட் ஆஃப் யூஸ்ஃபுல் லைஃப் அதோட டிஸ்போசல் வேல்யூ வச்சு கேஷ் ஃப்ளோவை ப்ரொஜெக்ட் பண்ணலாம். ஆனால் சிஜியூக்கு கேஷ் ஃப்ளோவை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறது? ஒரு அசெட். அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, இதில் எது கோர் அசெட் விச் இஸ் ஜெனரேட்டிங் ரெவென்யூன்னு பாருன்றோம். இதில் எது கோர் அசெட் தட் இஸ் ஜெனரேட்டிங் ரெவென்யூ? என்னோட ஃபேக்ட்ரியில் லேண்ட் இஸ் அ கோர் அசெட், பில்டிங் இஸ் அ கோர் அசெட், ஆர் மிஷினரி இஸ் அ கோர் அசெட்? மிஷினரி இஸ் அ கோர் அசெட். அப்போ அந்த மிஷினரியோட யூஸ்ஃபுல் லைஃப் எடுத்துக்கோ, அது எவ்வளோ வருஷம்? 20 இயர்ஸ். அப்போ 20 இயர்ஸ்க்கு கேஷ் ஃப்ளோவை ப்ரொஜெக்ட் பண்ணு. 20 இயர்ஸ்க்கு கேஷ் ஃப்ளோ ப்ரொஜெக்ட் பண்ணுனா அப்போ அந்த மிஷினரிக்கான கேஷ் ஃப்ளோஸ், கேஷ் இன்ஃப்ளோஸை ப்ரொஜெக்ட் பண்ணிவிடுவேன். 20 இயர்ஸ் முடிஞ்சு அந்த மிஷினரி ஸ்கிராப் ஆகி அதோட ஸ்கிராப் வேல்யூ ப்ரொஜெக்ஷன்ஸ் பண்ணிவிடுவேன். ஐடியா புரியுதா? ஆனால் லேண்டு 20 இயர்ஸ் கழிச்சு, 20 இயர்ஸ் கழிச்சு லேண்டுக்கு டர்னல் வேல்யூ கண்டுபிடி. 20 இயர்ஸ் கழிச்சு இந்த லேண்டை எவ்வளோக்கு விற்க முடியும்? ஏன்னா அந்த 20 இயர்ஸில் உன் பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணுற மாதிரி டர்னல் வேல்யூ. புரியல உனக்கு? ஐடியா புரியுறதா இல்லையா? அப்போ பில்டிங்க்கு வந்து நமக்கு அன்லிமிட்டெட் லைஃப் இல்லை, சாரி லேண்டுக்கு என்ன லைஃபு? அன்லிமிட்டெட் லைஃப். எதை நம்ம கோர் அசெட்டாக எடுத்துட்டு இருக்கோம்?
ஸோ அதை நீ கண்டுபிடிச்சி அந்த மிஷினரி தான் கோர் அசெட்ன்றதை இது பண்ணிட்டு அதோட லைஃப் எவ்வளோ 20 இயர்ஸ். அப்போ அந்த 20 இயர்ஸ்க்கு கேஷ் ஃப்ளோ அந்த ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் பட்ஜெட்லேருந்து எடுத்து அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராபுலேஷன் பண்ணி 20 இயர்ஸ் கேஷ் ஃப்ளோஸை இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சார் அது ஓகே மிஷினரிக்கு அப்போ 20 இயர்ஸ் முடிஞ்சோன்னா மிஷினரியோட ஸ்கிராப் வேல்யூ அதையும் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டேன். ஆனால் அந்த அசெட்டில் சிஜியூவில் லேண்ட் இருக்குது பில்டிங் இருக்குது அதெல்லாம் நான் என்ன சார் பண்ணுறது. இப்போ இந்த லேண்டு பில்டிங் எல்லாம் சேர்ந்து வரதா இது. அந்த லேண்டுக்கு 20 இயர்ஸ் கழிச்சு டெர்மினல் வேல்யூ என்னன்னு பாரு, பில்டிங்க்கு 20 இயர்ஸ் கழிச்சு டெர்மினல் வேல்யூ பாரு. ஏன்னா பில்டிங்கோட லைஃபும் லேண்டோட லைஃபும் 20 இயர்ஸ்க்கு மேலே இருக்குது. ஐடியா புரியுதா? அதுக்கப்புறம் நமக்கு ஃபர்னிச்சரோட லைஃப் வந்து எவ்வளோ இருக்குது 10 இயர்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணேன்னா 10 இயர்ஸ் கழிச்சு அந்த நியூவாக இன்னொரு ஃபர்னிச்சர் வாங்குவல்ல, ஏன்னா உன்னோட பிஸ்னஸ் 20 இயர்ஸ்க்கு இருக்குது. 10 இயர்ஸ்க்கு ஆல்ரெடி இருக்க ஃபர்னிச்சர் 10 இயர்ஸ்க்கு வரும். 11th இயர் ஒரு நியூ ஃபர்னிச்சர் வாங்குவல்ல, அதை உன்னோட கேஷ் ஃப்ளோவில் கேஷ் அவுட் ஃப்ளோவாக காமிச்சிடு. உன்னோட கேஷ் ஃப்ளோ ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஏன்னா இந்த பிஸ்னஸை நம்ம 20 இயர்ஸ் கண்டினியூ பண்ணோம்னா வி ஹவ் டு ரீப்ளேஸ் த ஃபர்னிச்சர் அட் த எண்ட் ஆஃப் 10th இயர். ஏன்னா 10 இயர்ஸ் வரைக்கும் தான் ஃபர்னிச்சரோட லைஃப் இருக்கு. அப்போ 11th இயர் there will be a cash outflow. ஆல்ரெடி உன்னோட கேஷ் ஃப்ளோ ப்ரொஜெக்ட் பண்றல, அதில் 11th இயர்ல ஃபர்னிச்சர் என்னவா காமிட்டு அவுட் ஃப்ளோவா காமிச்சிட்டு அதுக்கப்புறம் 20th இயர் அந்த ஃபர்னிச்சரோட ரெசிடுவல் வேல்யூவை என்னவா காமிச்சிரு இன்ஃப்ளோ. அப்போ ஷார்ட்டர் லைஃப் அசெட்ஸ்க்குலாம் ரீப்ளேஸ்மெண்ட் ஷுட் பி ட்ரீட்டட் as cash outflow in our cash projections, so that உன்னோட cash projections எவ்வளவு வருஷத்துக்கு வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா 20 இயர்ஸ். இப்போ எவ்ரி 3 இயர்ஸ் நீ சாஃப்ட்வேரை நீ ரெனியூ பண்ணிட்டே இருக்கணும் ஆர் ரீப்ளேஸ் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சாஃப்ட்வேர் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். அப்போ எவ்ரி 3 இயர்ஸ் உன்னோட அவுட்ஃப்ளோ டுவர்ட்ஸ் சாஃப்ட்வேர் என்னவோ அதை உன்னோட கேஷ் அவுட்ஃப்ளோவாக நீ காமிச்சுட்டே இருக்கணும் எவ்ரி 3 இயர்ஸ் டில் யுவர் 20th இயர் வரைக்கும். அப்போ எல்லா கேஷ் ஃப்ளோவுமே அப்படின்னா இந்த எல்லா அசட்டையும் நான் 20 இயர்ஸ் நான் யூஸ் பண்ணேன்னா வாட் வில் பி மை கேஷ் ஃப்ளோ அப்படின்றது தெரிஞ்சிடும். அந்த கேஷ் ஃப்ளோஸை ப்ரொஜெக்ட் பண்ணி இன்க்ளூடிங் த டெர்மினல் வேல்யூ அண்ட் த டிஸ்போசல் வேல்யூ ஆஃப் ஆல் தி அசட்ஸ் அதை டிஸ்கவுண்டிங் ரேட் யூஸ் பண்ணி நீ என்ன பண்ணணும் டிஸ்கவுண்ட் பண்ணனா you will be getting the value in use of the CGU. எனக்கு நான் ஆஃப் தி சிஜியோட வேல்யூ இன் யூஸ் உனக்கு கிடச்சிடும். நான் பேசுறதுலாம் சூப்பராக புரியுதோ சுமாராக தான் புரியுறது. ஓகே, வேல்யூ இன் யூஸ் ஆஃப் தி சிஜியூ கிடச்சிரும். அதுக்கப்புறம் இந்த சிஜியூ இந்த குரூப் ஆஃப் அசட்டை இன்றைக்கே தூக்கி மார்க்கெட்டில் நான் விற்றேன்னா ஃபேர் வேல்யூ எவ்வளோ வரும், ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் ஆஃப், ஏன்னா அது ஒரு தனி ப்ராடக்ட் லைனு யாருக்குன்னா விற்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் ஆஃப் டிஸ்போசல். அப்போ அந்த சிஜியூவோட இண்டிவிஜுவல் அசட்ஸோட கேரிங் அமௌண்ட்லாம் சேர்ந்து தான் கேரிங் அமௌண்ட் ஆஃப் த சிஜியூ. இப்போ இதுக்கு கேஷ் ஃப்ளோ எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். டிஸ்கவுண்டிங் ரேட் அப்ளை பண்ணி ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் ஃப்ளோஸை நீ கண்டுபிடிச்சலாம், which is value in use. அதோட fair value less cost to disposal of எக்ஸலண்ட். இந்த சிஜியூ மொத்தமாக வித்தனா தனித்தனியாக லேண்டை வித்தன சிஜியூ அப்படியே மொத்தமாக வித்தனா ஏன்னா குட்வில் சேர்ந்து கூட எனக்கு வரும். ஸோ அப்போ அந்த சிஜியூ ஏன்னா தனித்தனியாக லேண்டு பில்டிங்லாம் வித்தனா எனக்கு குட்வில்னு வராது. இந்த சிஜியூ மொத்தமாக தூக்கி ரோட்டில் எவனுக்காக வித்தனா அவன் எனக்கு எவ்வளோ கொடுப்பான், அதுதான் ஃபேர் வேல்யூ. தட் இன்க்ளூட்ஸ் த குட்வில் ஃபார் திஸ் ப்ராடக்ட் லைன். அப்போ அந்த ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் ஆஃப் டிஸ்போசல். ஸோ அந்த நெட் செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் ஆஃப் டிஸ்போசல். அந்த நெட் செல்லிங் ப்ரைஸ் வேல்யூ இன் யூஸ் whichever is higher, that is the recoverable amount for the CGU. That will be compared with the carrying amount of the CGU. In case the carrying amount is more, எனக்கு carrying amount is more அப்படின்னா சார் carrying amount is moreனா எப்படி சார் சொல்கிறேன், எல்லாரும் இங்கே கவனிச்சுருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு லேண்ட் இருக்குது, பில்டிங் இருக்குது, பிளான்ட் அண்ட் மிஷின் இருக்குது, ஃபர்னிச்சர் இருக்குது, வெஹிக்கல்ஸ் இருக்குது, ஒரு இன்டான்ஜிபிள் அசெட் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து எனக்கு எவ்வளோ கோடி வந்திருக்கு, 600 கோடி வந்திருக்கு. ஓகேவா, ரைட். இதுக்கு நான் வேல்யூ இன் யூஸ் கண்டுபிடிக்கிறேன். எவ்வளோ கோடி வருது, 500 கோடி வருது. ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் ஆஃப் டிஸ்போசல் எவ்வளோ வருது, இந்த 600 கோடியை மார்க்கெட்டில் வைத்தா எவ்வளோ தேரும், எனக்கு 400 கோடி தான் தேரும்ன்றது. 500 கோடி என்ன இருக்குது, வேல்யூ இன் யூஸ் இருக்குது. அப்போ ரெக்கவரபிள் அமௌண்ட் whichever is higher எவ்வளோ கோடி இருக்குது, 500 கோடி இருக்கு, இங்க 600 கோடி. அப்ப இம்பேர்மெண்ட் லாஸ் ஃபார் சிஜியூ எவ்வளவு வருது, 100 crores இம்பேர்மெண்ட் லாஸ் ஆஃப் சிஜியூ. இந்த இம்பேர்மெண்ட் லாஸ் ஆஃப் சிஜியூவை நான் எப்படி சார் அக்கௌண்ட் பண்றது, ஏன்னா சிஜியூக்கு இது இம்பேர்மெண்ட் லாஸ், பட் இண்டிவிஜுவல் அசெட்ஸ்க்கு இந்த ரேஷியோ ஆஃப் தர் கேரியிங் அமௌண்ட், இந்த கேரியிங் அமௌண்ட் ரேஷியோல இந்த 100 நான் வந்து பிரிக்கணும். ஐடியா புரியுறதா இல்லையா சார்? இப்போ ஒரு இண்டிவிஜுவல் அசெட்னா அப்படியே நம்ம போட்டுடலாம். அப்போ குரூப் ஆஃப் அசெட்ஸ்க்கு எனக்கு சிஜிஓ 600 கோடி அப்படின்னா எல்லாரும் நடிக்கல இல்லை உண்மையாக புரியுறதா? ஓகே, ஒரு முகத்தில் வந்து ஒரு மலர்ச்சி தேவைப்படும் எனக்கு. இப்போ நீ ஏதோ லேர்ன் பண்ணுறேன்னா எஸ் ஐ ஹவ் லேர்ன் அப்படின்னு ஒன்று வரணும். ஓகே, தட் இஸ் அன் அக்னாலஜ்மெண்ட்டு. இல்லைன்னா நான் சிஏ ஃபவுண்டேஷன் பசங்க மாதிரி உங்களையும் கை தட்டணும், காலை அட்டணும், அது மாதிரிலாம் பண்ணின்னு உட்காந்துட்ருப்பேன். உங்களுக்குலாம்
குழந்தைக்கு சொல்கிற போல ஊட்டின்னு இருக்கேன் நான். வேல்யூ இன் யூஸ் இதுக்கெலாம். ம் 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 இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஊற்றுனேன். அது புரிஞ்சுதா? லேண்டுக்கு இன்டெஃபினட் போட்டுன்னு போயினே இதில் இருக்க கோர் அசெட் என்னன்னு பார்த்துட்டு உன் பிஸ்னஸ் எவ்வளோ தூரம் தாக்கு பிடிக்க முடியும். சார் கோர் அசெட் 20 வருஷம் சார், ஆனால் என் பிஸ்னஸ் 10 வருஷம் அதுக்கு மேலே தேர்மான்னு டவுட். அப்போ 10 வருஷம் விட்டு ப்ராஜெக்ட் பண்ணு. நீ வந்து கோர் அசெட்னு சொன்னீங்களே, கோர் அசெட் 20 வருஷத்துக்கு போயினே இருக்காது. புரியுறதா இல்லையா? என் பிஸ்னஸ் 10 வருஷம் தான், அதுக்கப்புறம் மார்க்கெட் காலி ஆகிடும் நீ நினச்ச அப்படின்னா 10 வருஷத்துக்கு மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணு. கிளியர் கண்ணா, ரைட்டா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி காமன் சென்ஸ் அப்ளை பண்ணும். சார் இது 10 ஆனால் இது வந்து 3 தானே, அதுக்கு 3 மணி ரீப்ளேஸ் பண்ணு. எல்லாம் அழகாக கிளியராக சொன்னதுக்கு எதை கண்டுபிடிக்கிறதுக்கு? வேல்யூ இன் யூஸ் ஆர் ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் ஆஃப் டிஸ்போசல், விச்செவர் இஸ் ஹையர். சரி, இப்போ இம்பேர்மெண்ட் லாஸ் வந்துச்சு, எப்படி அசட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறது? இந்த ரேஷியோ ஆஃப் கேரிங் அமௌண்ட். அப்போ இந்த கேரிங் அமௌண்ட் பிஃபோர் இம்பேர்மெண்ட், இது இம்பேர்மெண்ட் லாஸ், இது கேரிங் அமௌண்ட் ஆஃப்டர் இம்பேர்மெண்ட் உனக்கு வரும். அதை டோட்டல் பண்ணால் 500 வரும். இந்த கேரிங் அமௌண்ட் ஆஃப்டர் இம்பேர்மெண்ட் என்ன வரும்? 500 வரும். உடனே ஹாப்பி ஆகிட்டேன். இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது, நான் தான் சொல்கிறேன், நிறைய சொல்லணும். வாயை பற்றி கேட்டுட்டாரு, அப்படியே ஏதோ முடிஞ்சா முடிஞ்சிச்சு, அதுதான் முடிஞ்சிச்சு. நீ டிசைட் பண்ணாது, புரியுறதா இல்லை? நான் சொல்லுவேன் கிளாஸ் முடிஞ்சிச்சுன்னு, அப்போ தான் முடிஞ்சுது. நீயே அப்போ தான் அப்பா முடிஞ்சிச்சுடா, சிஜியும் முடிஞ்சிச்சு. நீ உன் மூஞ்ச பார்த்தோன்னா அடுத்த பேசவே வர மாட்டேன்றது. கவனிங், இன்னும் முடிவில் இப்போ தான் ஆரம்பிச்சேன். கச்சா ஆரம்பிச்சா நிறைய இருக்குது. கவனி, ஓகேவா? குட்வில், அலக்கபிள், நாட் அலக்கபிள், இது அது பாட்டம் அப்பு டாப் டவுனு, எப்போ பாட்டம் அப் டாப் டவுன் பண்ணக்கூடாது, நிறைய கசிஸ் இருக்குது இந்தியா இஸ் 36ல். ஓகேவா? ரைட், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கேன். ஏன்னா இந்த குட்வில் வேறு ஆனுவல் இம்பேர்மெண்ட் டெஸ்ட் போடணும்னு சொல்லிட்டான். ஸோ அதனால் சில அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் இருக்குது. AS28 தவிர எல்லோரும் இங்கே பாருங்க. சார் இதான் முடிஞ்சிச்சு சார். இப்போ இந்த இம்பேர்மெண்ட் லாஸை அலோகேட் பண்ணிட்டு இந்த ரேஷியோ ஆஃப் கேரிங் அமௌண்ட், அதுக்கப்புறம் கேரிங் அமௌண்ட் ஆஃப்டர் இம்பேர்மெண்ட் லாஸ் வருது. இப்போ என்ன சொல்கிறான்னா, சரவணன் அதுக்குள்ளே முடிச்சிடாதீங்க வாழ்க்கையை. நீங்கள் என்ன பண்ணணும், என்னடா முடிஞ்சுத்தடா இம்பேர்மெண்ட், இந்தியா இஸ் 36 என்ன சொல்கிறான்னா, முடியல. நீங்கள் இப்போ இதை கண்டுபிடிச்சிருக்கல்ல, இந்த கேரியிங் அமௌண்ட் ஆஃப்டர் இம்பேர்மெண்ட் இருக்குல்ல, இதோட இந்த இண்டிவிஜுவல் அசட்டோட ரெக்கவரபிள் அமௌண்ட் என்னது? இந்த இண்டிவிஜுவல் அசட்டோட, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எல்லாரும் கவனி, இப்போ இங்கே லேண்ட் வந்து ஒரு 120 கோடி இருக்குது. எவ்வளோ இருக்குது? 120 கோடி. இந்த இம்பேர்மெண்ட் லாஸ் ஒரு 20 கோடி வருது. 20 கோடி வருது. இங்கே கேரியிங் அமௌண்ட் ஆஃப்டர் இம்பேர்மெண்ட் எவ்வளோ வருது? ஆனால் இன்னைக்கு டேட்டில் இந்த லேண்டை மார்க்கெட்டில் விற்றாலே 110 கோடி. ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் ஆஃப் டிஸ்போசல் எவ்வளோ வரும்? 110 கோடி. அப்போ இந்த லேண்டை தனியா இன்னைக்கு நான் வித்தாலே எவ்வளவு தேரும்? அப்ப this land is capable of generating 110. then you should not reduce the land below 110. என்னடா சொல்ல வர அப்படின்னு கேட்குறோம். நீ இப்போ இந்த இம்பேர்மெண்ட் லாஸ் போட்டு எவ்வளோ குறைச்சி வச்சிருக்க? இப்போ இப்படி பாரு, 120 இந்த 110 பாரு எவ்வளோ இம்பேர்மெண்ட். இதை தனியாக போட்டால் போட்டிருக்கணும் 10 தானே போட்டிருக்கணும். இப்போ எவ்வளோ போட்டிருக்க? 20. இதை அடி, இதை 10ன்னு மாற்று. ஏண்டா அதை இப்படியே சொல்லிட்டு போயிடலாம். அது மாதிரி பேசாது, அது மாதிரி பேசக்கூடாது. ஃபஸ்ட்டு சிஜியோட இம்பேர்மெண்ட் லாஸை போட்டுடணும். புரியுறதா இல்லையா? அதுக்கப்புறம் கேரியிங் அமௌண்ட் ஆஃப்டர் இம்பேர்மெண்ட் யூ ஹவ் டு ஃபைண்ட் அவுட். தட் ஷுட் பி கம்பேர்ட் வித் த இண்டிவிஜுவல். இன் கேஸ் த இண்டிவிஜுவல் ரெக்கவரபிள் அமௌண்ட் இஸ் மோர், யூ ஹவ் டு ஆல்டர் தி இம்பேர்மெண்ட் லாஸ். சார் அப்போ இதை 90 இருக்கணும்னு வேண்டிக்கணுமா? ஆமாம். அப்போ அந்த இம்பேர்மெண்ட் லாஸ் கரெக்ட் தான். புரிய இல்லை? 90 கொண்டு வந்துடக்கூடாது, 90க்கெலாம் கொண்டு வந்துடக்கூடாது. புரியறதா இல்லையா? அப்படின்னா நான் இப்போ சொல்கிறேன், அது புரியறதா? அப்புறம் அவன் இங்கிலீஷ் எல்லாரும் ஊரை விட்டு ஓடுற மாதிரி. ஆஃப்டர் ப்ரொவைடிங் த இம்பேர்மெண்ட் லாஸ், த கேரியிங் அமௌண்ட் ஆஃப்டர் இம்பேர்மெண்ட் லாஸ் should not be, எல்லாரும் கேர்ஃபுல்லா கவனி, the carrying amount after impairment loss should not be reduced below the highest of net selling price or value in use or 0. Yes sir. அதெல்லாம் உனக்கு வேணாம். இப்போதைக்கு பார்த்துக்கோ. 120 20 எவ்வளோ வந்திருக்கு?
100 கோடி வந்திருக்குல்ல, it has been reduced already. We have reduced, but it should not be reduced below its recoverable amount. அப்படி வச்சுக்கோ. It should not be reduced below the, ஆனா it has been reduced now below the ஏன்னா recoverable amount 110 இருக்கு, ஆனா it has reduced to below the recoverable amount, so that is not, it should not be reduced below the highest of அப்படின்னு சொல்றோம். இத recoverable amount னு சொல்லலாம். recoverable amount is the highest of NSP or value in use. ஐடியா புரியுறதா புரியலையா சார்? அதுக்கு மட்டும் எப்படி சார் வேல்யூ இன் யூஸ் இருக்கும்? இந்த சம்மில் லேண்டுக்கு வேல்யூ இன் யூஸ் இருக்காது. சம்டைம்ஸ் நான் சொன்னேன்ல, ஒரு சிஜி உள்ளேயே 3 சிஜியூ இருக்குன்னு. ஏன்னா இந்த சிஜியூவில் ரெவன்யூ கட் ஆச்சுன்னா அதர் சிஜியூலேயும் ரெவன்யூ கட் ஆகிடும். அப்போ இதுக்குன்னு தனி வேல்யூ இன் யூஸ் இருக்கும். செவத்தில் நான் போய் நான் என்னையே தேய்ச்சிக்க வேண்டியதான். டே புரியறதாடா உங்களுக்கு? ஓகே, அதெல்லாம் விட்டுரு, அதெல்லாம் கூட அப்புறம் சொல்லித்தரேன். இப்போதைக்கு 100 கோடியா? ரெக்கவரபிள் அமௌண்ட் எவ்வளோ? அதை தனியாக எவ்வளோ தேத்த முடியும்? அந்த லேண்டை தனியாக எவ்வளோ தேத்த முடியும்? 110 தேத்த முடியும்ல. அது 110க்கு கீழே கொண்டு வராது அந்த லேண்டை அப்படின்றான். அப்போ சார் ஆல்ரெடி 100ன்னு வந்துச்சு, திருப்பி போய் மாத் லேண்டுக்கு எவ்வளோ இம்பேர்மெண்ட்? ரிவைஸ்ட் இம்பேர்மெண்ட் லாஸ் போடு, எவ்வளோ? 10 கோடி. அப்போ மிச்சம் அந்த இங்கே இருக்க 100 இங்கே 10 ஆக்கினீங்கன்னா இது 90 ஆக்கணுமே. அப்போ இதை மாற்றினுமா? அதை பண்ணாது, அது 100 தான். அது சார் என்ன சார் இதை 100 வச்சு நீங்கள் 10ன்றீங்க, அப்போ 10 இடிக்குமே சார். அந்த 10 அதர் அசட்ஸுக்கு அதோட ரேஷியோ ஆஃப் கேரிங் அமௌண்ட்ல ஏத்துன்றான். ஐடியா புரியறதா இல்லையா சார்? அப்படி ஏத்தினா எனக்கு திருப்பி இங்க வாங்குது, திருப்பி கால்குலேட் பண்ணு, அதாடி. நிறைய கேட்க மாட்டான், ஒன்று 2 கேட்பான். புரியுறது? புரியுறத கிளியர்? ஸோ அப்போ அந்த எக்ஸஸ் இம்பேர்மெண்ட் லாஸ் அதர் அசெட்ஸ். ஆனால் இதை 100ன்னு போட்டணும். ஏன்னா சிஜிஓக்கு டோட்டல் இம்பேர்மெண்ட் லாஸ் எவ்வளோ? 100. ஸோ யூ ஹவ் டு ப்ரொவைட் 100. கொஞ்சமாவது எதுவும் ஐடியா புரியுறதா புரியலையா? வீட்டுக்கு போகலான்னு நினச்சிட்டேன், கரெக்டாக இல்லையா? முடிஞ்சிச்சு, சிஜிஓ முடிஞ்சிச்சு, படம் முடிஞ்சிச்சு, அது கிளைமேக்ஸே வரல, அதுக்குள்ளே வீட்டுக்கு போகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். கிளியராக இருக்கல சார்? அப்போ இண்டிவிஜுவல் அசட்ஸோட ரெக்கவரபிள் அமௌண்ட்டா? அது என்ன 0 பூரோன்னு சொன்னீங்களே சார்? நீ எதனா இம்பேர்மெண்ட் லாஸ் போடுறேன் பேர் வழின்னு இதை நெகட்டிவ் ஆக்கிடாதன்றான். அசட் ஏ நெகட்டிவ் சார். அப்போ இம்பேர்மெண்ட் லாஸ் அதை விட அதிகமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா? அது மாதிரி வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. அது மாதிரி வந்தா கூட இதை என்ன ஆக்கிடக்கூடாது? நெகட்டிவ் ஆக்கிடக்கூடாது. இதை 0ன்னு ஆக்கிட்டு ஒரு லயபிலிட்டியை கிரியேட் பண்ணிடணும். நீ இது மாதிரி இம்பேர்மெண்ட் லாஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறன்னு என்ன கொண்டு வந்துடக்கூடாது? கேரிங் அமௌண்ட் ஆஃப்டர் இம்பேர்மெண்ட் லாஸை என்ன கொண்டு வரக்கூடாது? நெகட்டிவும் கொண்டு வரக்கூடாது. அட் த சேம் டைம் இட் ஷுட் நாட் பி ரெடியூஸ்ட் பிலோ த ஹையஸ்ட் ஆஃப் த ரெக்கவரபிள் அமௌண்ட். highest of NSP or value in use of that particular asset or CGU. உண்மையாக புரியறதா உங்களுக்குலாம்? ஓகே. ஸோ அப்படின்னா சார் நீங்கள் எனக்கு புரிஞ்சுது சார், இந்த 600 crores வேல்யூ நியூஸ் கண்டுபிடிக்கிறதே பயங்கர வேலை. ஆனால் அதை சம்மில் நமக்கெலாம் கிளியராக கொடுத்துருவாங்க, அவளே விடாது. ஓகே, ப்ராக்டிக்கலாக தான் அது கஷ்டம். அகாடமிக்காக ஈஸியாக வேல்யூ நியூஸ் கொடுத்துருவோம். அதோட ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் டு செல் ஆஃப் தி சிஜியூவை கம்பேர் பண்ணி இம்பேர்மெண்ட் லாஸை பண்ணோம். அந்த இம்பேர்மெண்ட் லாஸை இதோட கேரியிங் அமௌண்ட் நம்ம 105ல் பண்ணோமே, 105ல் ஒன்று பண்ணோண்டா, 105ல் நம்ம செஞ்சோண்டா. இது மாதிரி டே டிஸ்போசல் குரூப் அங்கே பேர் என்னது? அதில் அசட்டும் இருக்கும், அசோசியேட்டட் லைபிலிட்டிஸும் இருக்கும். இங்கே ஒன்லி அசட் தான், இங்கே ஒன்லி அசட் தான், அசோசியேட்டட் லைபிலிட்டிலாம் எதுவும் இருக்காது. சார் லைபிலிட்டி வரா மாதிரியும் எதுவும் இருக்கா? இருக்குது, அப்புறம் சொல்லித்தரேன். இப்போதைக்கு சிஜியூ உள்ள ஒன்லி அசட் தான், லைபிலிட்டிஸ் வரதெல்லாம் எக்ஸப்ஷன். ஆனால் டிஸ்போசல் குரூப்பில் லைபிலிட்டி வருது நார்மல், இங்கே லைபிலிட்டி வருது எக்ஸப்ஷன். ஏன்னா இந்த சிஜியூவை விற்கும் போது அந்த லயபிலிட்டியை சேர்த்து போகும்னா அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணணும். இல்லை இதை மட்டும் தனியாக விற்கலாம். புரியல? ஐடியா புரியுறதா இல்லையா? ரைட். இந்த ஃபேர் வேல்யூ, இந்த லெஸ் காஸ்ட் செல் கண்டுபிடிக்கும் போது அந்த லயபிலிட்டி கன்சிடர் பண்ணோம்னா ஹியர் ஆல்சோ வி ஹவ் டு கன்சிடர் த லயபிலிட்டி டு அரைவ் அட் இம்பேர்மெண்ட் லாஸ். அதர்வைஸ் வி நீட் நாட் கன்சிடர் தி லயபிலிட்டி. கிளியர்? இது இம்பேர்மெண்ட் ஆஃப் அசெட்ஸ். என்னது? இம்பேர்மெண்ட் ஆஃப் assets. Impairment of assets.
கிளியர் கண்ணா? ஓகே சார், எனக்கு புரிஞ்சிச்சு சார். அப்போது இது கேரிங் அமௌண்ட் ஆஃப்டர் இம்பேர்மெண்ட்டோட அந்த இண்டிவிஜுவல் அசட்டோட ஏதோ ஃபேர் வேல்யூலெஸ் காஸ்ட் செல்லுக்கு கீழே அதை குறைச்சிடக்கூடாதா சார்? ஆமாம், அது மாதிரி வந்துச்சுன்னா என்ன சார் பண்ணுறது? அப்போ நீ என்ன பண்ணணும்னா இந்த இம்பேர்மெண்ட் லாஸை நீ சேஞ்ச் பண்ணும். அப்போ அந்த ஷார்ட் அந்த இம்பேர்மெண்ட் லாஸ் இப்போ நீங்கள் ரிமூவ் பண்ண இம்பேர்மெண்ட் லாஸை யூ ஹவ் டு அட்ஜஸ்ட் அகெயின்ஸ்ட் அதர் அசட்ஸ், அண்ட் ஆஃப்டர் அட்ஜஸ்டிங் அகெயின்ஸ்ட் அதர் அசட்ஸ் யூ ஹவ் டு செக் ஒன்ஸ் அகெயின் த அதர் அசட்ஸ் ரெக்கவரபிள் அமௌண்ட். இன் கேஸ் தட் இஸ் மோர் அப்படின்னா ஒன்ஸ் அகெயின் யூ ஷுட் நாட் அட்ஜஸ்ட் அண்ட் அதர் அசட்ஸ் யூ ஹவ் டு கீப் ஆன் டூயிங் தட். ஒரு 2 ப்ராசஸ் அது மாதிரி பண்ணுறாங்க. இதே மாதிரி பண்ணியிருந்தால் எக்ஸாம் முடிக்க முடியாது. புரியுறதா இல்லையா? 1 or 2 மேக்ஸிமம் இருக்கலாம். அது கூட உன் புக்கிலலாம் அந்த மாதிரி ஒரு நல்ல சம்ஸ் எதுவுமே இல்லை, ஏன் மெட்டீரியலில் இருக்குது. அது மாதிரி நீ மாற்றுறதுக்கான ஓகேவா? நம்ம புக்கில் அது மாதிரி எதுவுமே கொடுக்க மாட்டான். இம்பேர்மெண்ட், சிஜியூ, லாஸ், கேரிங் அமௌண்ட், இந்த ரேஷியோ ஆஃப் கேரிங் ஹாப்பி ஓகே அதுதான். எக்ஸாமில் கேட்டுருவோம். ஆனால் நம்மளை எல்லாரையும் அன்ஹாப்பி பண்ணுற மாதிரி எக்ஸாமில் கேட்டு எதனா ரெக்கவரபிள் அமௌண்ட் இண்டிவிஜுவல் அசட் கொடுத்துருக்காங்க. எதுக்கு சிஜியூக்கு இண்டிவிஜுவல் அசட்? ஓகே யூ கேரி ஆன், ஐல் கோ. மேபி அதெல்லாம் டோட்டல் கூட்டினா ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் டு செல் வரும் போல இருக்குது. அது மாதிரி நீ நினச்சி அது மாதிரி சம்ம ப்ரொசீட் பண்ணி முடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இண்டிவிஜுவல் அசட்ஸோட ரெக்கவரபிள் அமௌண்ட்டை வி ஹவ் டு கம்பேர் ஆஃப்டர் சார்ஜிங் இம்பேர்மெண்ட் லாஸ். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உனக்கு. கிளியராக இருக்கல எல்லாரும்? ஓகே, நெக்ஸ்ட் இஸ் குட்வில். என்னக்குன்னா உடனே கிளாக்கை பார்த்துட்டேன். குட்வில்லோட கிளாக்கை பார்த்துட்டு சிஜியூ கிளியர் ஆகிடுச்சாக்கண்ணா? அப்போ ஒரு சிஜியூக்கு எப்படி இம்பேர்மெண்ட் லாஸை நம்ம கால்குலேட் பண்ணுன்றது கிளியராக தெரிஞ்சது. இப்போதைக்கு ஓகே. ஃபஸ்ட்டு கார்ப்பரேட் அசட் சொல்லித்தரேன். நாளைக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் எதை சொல்லித்தரேன்? குட்வில். ஏன்னா கார்ப்பரேட் அசட் கொஞ்சம் ஈஸி ஓகேவா? ரைட். குட்வில் கொஞ்சம் அழகாக திங்க் பண்ணணும். ஏன்னா குட்விலுக்கு என்ன வேறு இருக்குது? நமக்கு ஆனுவல் இம்பேர்மெண்ட் டெஸ்ட் இருக்குது. அது ரொம்ப கிளவராக நம்ம திங்க் பண்ணணும் ஓகேவா? ரைட். கார்ப்பரேட் அசட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த சிஜியூ உள்ள அந்த அசட் இல்லை. பட் வாட் இஸ் கார்ப்பரேட் அசட்ஸ்? அசட்ஸ் விச் சப்போர்ட் தி சிஜியூ ஆர் குரூப் ஆஃப் சிஜியூஸ் ஓகேவா? ரைட். விச் சப்போர்ட் தி குரூப் ஆஃப் சிஜியூஸ். அந்த கார்ப்பரேட் அசெட் வந்து அவன் என்ன சொல்கிறான், ஏதோ ஒரு கார்ப்பரேட் அசெட் இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து அந்த ஃபேக்ட்ரி லேண்டு, ஃபேக்ட்ரி பில்டிங், ஃபேக்ட்ரி அந்த ப்ராடக்ட் லைனுக்கான அசெட்ஸை கிளியராக ஐடென்டிஃபை பண்ணுறோம். இதை நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா ஆப்ரேட்டிங் அசெட்ஸ்ன்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? அந்த ரெவென்யூ ஜெனரேட் பண்ணுறதுக்கான அசெட். இந்த ரெவென்யூ ஜெனரேட் பண்ணுற இந்த அசெட், இந்த சிஜியூக்கு ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ் இருக்குது. ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ் இருக்குது. அந்த கார்ப்பரேட் ஆஃபீஸ் எக்ஸ்க்ளூசிவாக இந்த சிஜியூக்கு மட்டும் கிடையாது, 3 சிஜியூக்கு இது ஹெல்ப் பண்ணுறது. எது? கார்ப்பரேட் ஆஃபீஸ் வந்து இந்த சிஜியூக்கு மட்டும்னாலே இட் பிகம்ஸ் அன் ஆப்ரேட்டிங் அசெட். அது உள்ள கொண்டு வந்துடணும். ஸோ இப்போ இந்த கார்ப்பரேட் ஆஃபீஸ் 3 சிஜியூக்கு ஹெல்ப் பண்ணுறது. அப்போ என்ன சொல்கிறான்னா இந்த கார்ப்பரேட் ஆஃபீஸ் 3 சிஜியூக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னு இல்லை, சிஜியூ 1, 2, 3. இப்போ whether this can be allocated, this carrying amount of the corporate asset, can it be allocated to CGU on a rational and consistent basis? on நம்மளையே கேட்குறோம். இந்த கார்ப்பரேட் அசட்டோட கேரியிங் அமௌண்ட்டையும் எடுத்துன்னு போய் அந்த சிஜியூ உள்ள ஏதோ ஒரு போர்ஷனை சேர்க்க முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்குறேன். என்ன கேட்டால் நான் என்னப்பா பண்ணுறது அப்படின்னு நீனும் கேட்குறேன். கரெக்டாக இல்லையா? ரைட். அவன் என்ன சொல்கிறான்னா அந்த கார்ப்பரேட் அசட் சர்வீஸ் பண்ணுறான்னு சொல்கிறல்ல, சிஜியூக்கு சப்போர்ட் பண்ணுறான்னு சொல்கிறல்ல, அதில் இப்போ இந்த கார்ப்பரேட் அசட்டில் 6 ஃப்ளோர் இருக்குது. எத்தனை ஃப்ளோர் இருக்குது? 6 ஃப்ளோர். அதில் 2 ஃப்ளோர் எக்ஸ்க்ளூசிவாக சிஜியூ 1க்கு, 2 ஃப்ளோர் எக்ஸ்க்ளூசிவாக CG2க்கு, 2 ஃப்ளோர் எக்ஸ்க்ளூசிவாக CG3க்கு அப்படின்னு இருந்ததுன்னா அப்போ அந்த கேரியிங் அமௌண்ட்டை 3 பேருக்கு ஈக்குவலாக அலோகேட் பண்ணிடலாம். ஆனால் ரேஷனல் பேசிஸ். ஐடியா அது மாதிரிலாம் இல்லை அப்படின்னா ஓகே. அங்கேருந்து சிஜியூலேருந்து ஏதோ ஒரு ரிக்வஸ்ட் வந்து அது மாதிரி சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கா? இது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்ப்பரேட் ஆஃபீஸில் ஒரு சாஃப்ட்வேர் ஐடி சிஸ்டம்ஸ் மட்டும் இருக்குது. அங்கேருந்து எதனா கொடுத்தாங்கன்னா பிளான், அதுக்கு டிசைன் போட்டு கொடுக்கறது இவங்களோட வேலை. புரியுறதா? இந்த சிஜியூவில் ஒரு டிராயிங் டிசைன்ஸ் எதுவும் கேட்டாங்கன்னா இங்கே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ப்ரொஃபஷனல்ஸ்லாம் இருக்கா, அந்த காருக்கு டிசைன் போட்டு கொடுப்பான். சிஜியூ 1லேருந்து வரலாம், அதுக்கும் டிசைன் போடுவான், 2லேருந்து வரலாம். அப்போ ஆவரேஜாக சிஜியூ 1 எத்தனை டிசைன் பாஸ்ட் ஆவரேஜில் கேட்டிருக்கான், CGU2 எத்தனை டிசைன் கேட்டிருக்கான், CG3 எத்தனை டிசைன் கேட்குறான். அப்போ இவனை கார்ப்பரேட் ஆஃபீஸை CGU1 வந்து ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜாக 150 டிசைன் கேட்குறான். CG2 வந்து ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு 100 டிசைன் தான் கேட்குறான். CGU3 வந்து ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு 50 டிசைன் தான் கேட்குறான். ஸோ 150, 100, 50 இந்த மாதிரி கார்ப்பரேட் அசைட்டை அந்த CGU யூஸ் செய்வதனால் நம்ம
3:2:1 என்ற ரேஷியோவில் இந்த கேரிங் அமௌண்ட்டை நம்மளால் அலோகேட் செய்ய முடியும். இல்லை அவனுங்க எக்கு தப்பா செய்வானுங்க எப்படின்னு எனக்கு தெரியாது. அப்போ இட் இஸ் நாட் allocable. It is not whether the corporate assets carrying amount can be allocated to CGU or cannot be allocated to CGU, whether there is a reasonable and consistent basis, rational and consistent basis to allocate corporate asset, or it cannot be allocated. Practically whether it can be allocated or not allocated கொஞ்சம் difficulty இருக்கும். We have to use judgment. Academic, you need not worry, they will give. It can be allocated in the ratio of 3:2:1. ஏதோ ஒரு ரேஷியோ கொடுத்து allocated சொல்லுவான். இல்லை it cannot be allocated அப்படின்னு சொல்லுவான். நான் பேசுறது புரியுறதா இல்லையா? நான் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சொன்னேன் எப்படி அலோகேட் பண்ணும், புரிஞ்சுதா? என்னைக்காவது எதுனா வேர் ஹவுஸ் இருந்ததுன்னா அதோட யூசேஜ் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கணும். அதோட ஃப்ளோர் ஏரியாவை பார்க்கணும். இப்போ நம்ம ஒரு வேர் ஹவுஸ்லாம் இப்போ ஸ்டாக் ஆடிட்னு போனோம்னா ஒரு ஏரியாவில் இந்த ப்ராடக்ட், ஒரு ஏரியாவில் இந்த ப்ராடக்ட். ஸோ அந்த ப்ராடக்ட் அளந்து அந்த ரேஷியோவில் கூட பண்ணிக்கலாம். இப்போ அது ஒரு ப்ராடக்ட் லைனுக்கு 3 ப்ராடக்ட் லைன் இருக்குது. 3 ப்ராடக்ட் லைனுக்கு ஒரே வேர் ஹவுஸ் இருக்குது. அந்த வேர் ஹவுஸோட ஸ்கொயர் ஃபுட் 7000 ஸ்கொயர் ஃபுட்டு. இதில் ப்ராடக்ட் லைன் 1லேருந்து வந்த ப்ராடக்ட்டை எவ்வளோ அலோகேட் பண்ணியிருப்பான்? ஏன்னா அதை அப்படியே பைஃபர்கேட் பண்ணி வச்சிருப்பான்ல. இல்லை எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு நாங்கள் அப்படியே எடுத்து வைப்போம். அப்போ there is no reasonable and consistent base. இல்லை நாங்கள் தனியாக இந்த 2500 ஸ்கொயர் ஃபுட் ப்ராடக்ட் லைன் 1, 3000 ஸ்கொயர் ஃபுட் ப்ராடக்ட் லைன் 2க்கு 500 ஸ்கொயர் ஃபுட் ப்ராடக்ட் லைன், அப்போ 2500 அந்த மாதிரி ரேஷியோவில் பண்ணிக்கணும். ஒரு முகத்துலேருந்து ஒரு ஸ்மைலாவது லைட்டாக எஸ் கரெக்டியா அப்படின்னு வரணும். வருதா வரலையா? புரியறதடா உங்களுக்கு நான் பேசுறது? ஓகே, அது வந்து ஷேர்ட் அசெட்ஸ். எனக்குன்னா ஷேர்ட் அசெட்ஸை அலோகேட் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்குறோம். எஸ் அலோகேட் பண்ண முடியும். அலோகேட் பண்ண முடியும் அப்படின்னா நீ என்ன பண்ணு, அந்த கார்ப்பரேட் அசட்டையும் இது உள்ள கொண்டு வந்துரு. அலோகேட்டட் போர்ஷன் ஆஃப் தி கார்ப்பரேட் அசட்டையும் கொண்டு வந்து இதை 670 ஆக்கிடு. ஐடியா புரியறதா இல்லையா? ரைட். அப்போ அதுக்கு வேல்யூ இன் யூஸ், அந்த ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட்டோ செல்லு, அதை கம்பேர் பண்ணி இம்பேர்மெண்ட் லாஸை கால்குலேட் பண்ணி டு ஆல் அசெட்ஸ் இன்க்ளூடிங் கார்ப்பரேட் அசெட் அந்த லாஸை அலோகேட் பண்ணிடு. என்னடா உண்மையா புரியறதடா? ஒன்றும் இல்லை, அது அலோகபிள் அப்படின்னா அதான் தெரிஞ்சு வச்சேன் உனக்கு அலோகபிள்னு. அப்போ சிஜி உள்ளே அந்த அசட்டை கொண்டு போய், ஏன்னா அது இந்த அசட் மாதிரி அந்த அசட்டும் சப்போர்ட் பண்ணுறது ரெவென்யூக்கு. அப்போ இந்த சிஜியோட ரெவென்யூக்கு லேண்ட் எப்படி சப்போர்ட் பண்ணுறதோ அதே மாதிரி எதையும் சப்போர்ட் பண்ணுறது, அந்த கார்ப்பரேட் அசட்டும் சப்போர்ட் பண்ணுறது. ஐடியா புரியறதா இல்லையா? ரைட். அதை உள்ளே கொண்டு வந்து சிஜியோட கேரிங் அமௌண்ட் வில் இன்க்ளூட் த அலோகேட்டட் கார்ப்பரேட் அசட் கேரிங் அமௌண்ட் தட் யூ கம்பேர் வித் தி recoverable amount of the CGU, find out the impairment loss, allocate the impairment loss to all assets including the corporate asset in the ratio of their carrying amounts. Sir, அதுக்கப்புறம் அந்த இண்டிவிஜுவல் லிமிஷன் அது எப்பயுமே பண்ணணும். புரியுறதா? தட் இண்டிவிஜுவல் லிமிஷன் யூ ஹவ் டு டூ. கிளியர் நாட் கிளியர்? உண்மையாக புரியுறதா? ரைட் சார். இந்த கார்ப்பரேட் அசட் allocable எனக்கு புரிஞ்சுது சார். கார்ப்பரேட் அசட் நாட் allocable. இவனுக்கு வந்து மொத்தமாக போட்டானுங்க சார், எல்லாத்தையும் குவிச்சு வச்சுருக்கானுங்க. இதை ப்ராடக்ட் லைன் ஏபிசின்னு தனித்தனியாக போடல, எக்கு தப்பாக எங்கெங்கேயோ வச்சுருக்கானுங்க. எங்களால் ரேஷனல் அண்ட் கன்சிஸ்டன்ட் பேசிஸில் எப்படி இவனுங்க அதை இந்த கார்ப்பரேட் அசட்டை ஷேர் பண்ணுறாங்கன்றதுக்கு எங்களுக்கு ஒரு ரேஷியோவே இல்லை சார். அப்போ நாங்கள் என்ன சார் பண்ணுறது? அப்போ நீ அலோகேட் பண்ணக்கூடாது. அப்போ நீ என்ன பண்ணக்கூடாது? we have to conduct 2 tests. One is bottom up test, another one is top down test. அடுத்து top down test. சார் அது என்ன சார் பாட்டம் அப் டெஸ்ட்? நீ அலோகேட் பண்ணல, பண்ணோமா பண்ணலையா? பண்ணல. அலோகேட் பண்ணாமல் இப்போ அந்த சிஜியூக்கு இதுக்கு தனியாக இந்த சிஜியூக்கு அலோகேட்டே பண்ணாமல் இம்பேர்மெண்ட் லாஸை கண்டுபிடி. அலோகேட்டே பண்ணாமல் இம்பேர்மெண்ட் லாஸை கண்டுபிடி. ப்ரொவைடட் இண்டிகேட்டர் ஆஃப் இம்பேர்மெண்ட் இருந்தா. இது எல்லாமே மூணுத்துக்குமே இண்டிகேட்டரே இல்லைன்னா நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம். எதுவுமே ஏதோ ஒன்றுத்துக்கு இண்டிகேட்டர். இந்த கார்ப்பரேட் அசெட் இருந்தால் என்ன ஒரு இதுனா, இப்போ அலோகேட்டட் கார்ப்பரேட் அசெட்னு வச்சுக்கோ. அலோகேட்டட் கார்ப்பரேட் அசெட்னா இப்போ சிஜியூ 1க்கு தான் இண்டிகேட்டர் இருக்குன்னா அதை மட்டும் பண்ணால் போதும். அதை மட்டும் சிஜியூ 2, 3 என்ன பண்ண வேண்டாம். இஃப் கார்ப்பரேட் அசெட்ஸ் ஆர் allocable. இப்போ 3 சிஜியூக்கு கார்ப்பரேட் அசெட்டை அலோகேட் பண்ணிட்டேன். சிஜியூ 1, 2, 3க்கு கார்ப்பரேட் அசெட் என்ன பண்ணிட்டேன்? அலோகேட் பண்ணிட்டேன். சிஜியூ 1க்கு இண்டிகேட்டர் ஆஃப் இம்பேர்மெண்ட் இருக்கு, 2, 3க்கு இண்டிகேட்டர் ஆஃப் இம்பேர்மெண்ட் இல்லை. அப்படின்னா இதை மட்டும் நம்ம இம்பேர்மெண்ட் டெஸ்ட் போட்டால் போதும். இது ரெண்டுத்தை இம்பேர்மெண்ட் டெஸ்ட்டே நம்ம
வேண்டாம். ஆனால் இந்த கார்ப்பரேட் அசெட் நாட் அலக்கபிள்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோ, நாட்டு அலக்கபிள் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சிஜியு இம்பேர் ஆச்சுன்னா கூட, ஏதோ ஒரு சிஜியு இம்பேர் ஆச்சுனாலும் நம்ம பாட்டம் அப் டெஸ்ட்டும் பண்ணணும், டாப் டவுன் டெஸ்ட்டும் பண்ணணும். அதுன்னு சரி பாட்டம் அப் டெஸ்ட். இப்போ சிஜியு நாட் கார்ப்பரேட் அசெட் நாட் அலக்கபிள். அப்போ இந்த சிஜியு உள்ள என்ன இருக்காது, கார்ப்பரேட் அசெட் இருக்காது. இப்போ சிஜியு 3 தான் இம்பேர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டோம். சிஜியு 3 இம்பேர் ஆயிருக்கு. அப்போ இந்த சிஜியு 3க்கு மட்டும் நம்ம தனியாக இம்பேர்மெண்ட் லாஸ் வித்தவுட் கார்ப்பரேட் அசெட் கால்குலேட் பண்ணணும். அதுதான் பாட்டம் அப். அப்போ கீழே இருந்து மேலே வரும். இது கீழே, இது 3 சேர்ந்தது குரூப்பு மேலே டாப்பு, 3 சேர்ந்தது டாப்பு, தனித்தனியாக பாட்டம். இதுக்கு மட்டும் தனியாக என்ன கால்குலேட் பண்ணும்? எல்லாரும் மூச்சுன்னு இருக்கலான்னு ஒரே ஒரு தடவை கிளியராக சொல்லு. இது உள்ள கார்ப்பரேட் அசெட் சிஜியு 3 உள்ள அலோகேட்டட் கார்ப்பரேட் அசெட் இருக்கா இல்லையா? வெரி குட் ரீச்சலங்களா. ஸோ கேரிங் அமௌண்ட் இருக்குது, தைரியமாக சொல்லலாம். அப்போ கேரிங் அமௌண்ட் சிஜியு 3க்கு இருக்குது. இதோட ரெக்கவரல் அமௌண்ட்டை நீ கம்பேர் பண்ணணும். இதோட வேல்யூ இன் யூஸ் ஆர் ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் ஆஃப் டிஸ்போசல் பண்ணி இதுக்கு இம்பேர்மெண்ட் லாஸை கண்டுபிடிச்சி அந்த இம்பேர்மெண்ட் லாஸை அலோகேட் பண்ணிடணும். அப்போ அலோகேட் பண்ணி கேரிங் அமௌண்ட் ஆஃப்டர் இம்பேர்மெண்ட் லாஸை கொண்டு வந்துடணும். எதுக்கு? சிஜியு 3க்கு கேரிங் அமௌண்ட் ஆஃப்டர் இம்பேர்மெண்ட். அதுக்கப்புறம் அந்த கேரிங் அமௌண்ட், அதுக்கப்புறம் இந்த சிஜியு 2ஓட இந்த கேரிங் அமௌண்ட் ஆஃப்டர் இதோட கேரிங் அமௌண்ட், இதோட கேரிங் அமௌண்ட், இது 3 டோட்டல் பண்ணிக்கணும். இது 3 டோட்டல் பண்ணி அதோட கார்ப்பரேட் அசெட் ஆட் பண்ணணும். ஏன்னா அது அன்அலக்கபிள் இல்லை, 3த்துக்கு சேர்த்து அலக்கபிள். இதோட கேரிங் அமௌண்ட் ஆஃப்டர் இம்பேர்மெண்ட், இதோட கேரியிங் அமௌண்ட் எதோட 2, இதோட கேரியிங் அமௌண்ட் 1. அந்த 3 கேரியிங் அமௌண்ட்டை சேர்த்துட்டேன்னா then you can add the corporate asset. ஏன்னா group of CGUக்கு it can be allocated. ஸோ அப்போ கார்பரேட் அப்போ அது சேர்ந்து மொத்தம் ஒரு கேரியிங் அமௌண்ட் இருக்கும். எஸ் ஆர் நோ? சிஜியு ஏவோட கேரியிங் அமௌண்ட், சிஜியு பியோட கேரியிங் அமௌண்ட், சிஜியு சியோட கேரியிங் அமௌண்ட் பிளஸ் the corporate asset carrying amount. அதை ஒரு மொத்த சிஜியூவா பார்க்கணும். அதை நீ என்னவா பார்க்கணும்? ஒரே சிஜியூவா பார்த்தா அந்த 3 தூக்கி ரோட்டில் வித்தனா எவ்வளோ ரெக்கவரல் அமௌண்ட் வரும்? அந்த ரெக்கவரல் அமௌண்ட், அதுக்கு இம்பேர்மெண்ட் லாஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஐடியா புரியுறதா இல்லையா? அதுக்கு இம்பேர்மெண்ட்ல லார்ஜர் சிஜியூ, அது என்னது? larger CGU for which corporate asset can be allocated. அதுக்கு இம்பேர்மெண்ட் லாஸ் இருக்கான்னு பார்க்கணும். சார் அதுக்கு இம்பேர்மெண்ட் லாஸ் இல்லை, நிம்மதி. அப்போ விட்டுலாம். சார் இருக்கு சார் இம்பேர்மெண்ட் லாஸ், அதை கூட்டணும்னா அந்த கேரியிங் அமௌண்ட்லாம் கூட்டணும்னா அதுக்கும் என்ன இருக்கு? இம்பேர்மெண்ட் லாஸ் இருக்கா? அப்போ அந்த இம்பேர்மெண்ட் லாஸை நீ என்ன பண்ணணும்னா it should be allocated in the ratio of carrying amount of the CGUs and the carrying amount of the கார்ப்பரேட் அசெட்ல அலோகேட் பண்ணணும். அது மாதிரி நீ அலோகேட் பண்ணும்போது அந்த ஒரு சிஜிஓட இண்டிவிஜுவல் ரெக்கவரல் அமௌண்ட் இதா இருந்ததுன்னா அதர் சிஜிக்கு போய் நடுத்தரல நிக்கணும் அப்படின்னு. கிளியர்? ஐடியா புரியுறதா இல்லையா? அந்த ஒரு சிஜியூ இப்போ 4 அசெட் மாதிரி பார்த்துரு. சிஜியூ 1, சிஜியூ 2, சிஜியூ 3 அண்ட் கார்ப்பரேட் அசெட். அதில் வர இம்பேர்மெண்ட் லாஸை 4த்துலேயே அலோகேட் பண்ணும்போது அந்த சிஜியூட இண்டிவிஜுவல் ரெக்கவரல் அமௌண்ட் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ஏதோ பண்ணி முடிடா அப்படின்னு அவன் சொல்கிறான். அதை கழிச்சிடா, அதை குறைச்சிடாத, அதுக்கேற்ற மாதிரி அலோகேட் பண்ணு. புரிஞ்சுட்டா இல்லை? நன்னா இருக்கா? நன்னா இல்லையா? கிளியராக இருக்கல? ஸோ கார்ப்பரேட் அசெட் என்னங்கடா? சரி, நீங்கள் என்ன சொன்னால் அலோகேட் பண்ணிட்டோன்னா அந்த சிஜியூட போர்ஷனை அப்படியே அந்த சிஜியூவில் வச்சு அதோட ரெக்கவரல் அமௌண்ட்டை கம்பேர் பண்ணி வர இம்பேர்மெண்ட் லாஸை எல்லா அசெட் இன்க்ளூடிங் கார்ப்பரேட் அசெட்டுக்கு பண்ணிவிடுங்க. இன்கேஸ் இட் இஸ் நாட் அலோகபிள் அப்படின்னா எந்த சிஜியூ இம்பேர் ஆகுதோ, எந்த சிஜியூ அதுக்கு இம்பேர்மெண்ட் லாஸை தனியாக கண்டுபிடிக்கிறது தான் பாட்டம் அப் டெஸ்ட். அதை தனியாக கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் டாப் டவுன், டாப்லேருந்து டாப்பு கண்டுபிடிச்சி டவுன் இம்பேர்மெண்ட்டு, பாட்டம்க்கு கண்டுபிடிச்சி அப்புறம் அப்புக்கு அதை கொண்டு போகிறேன் அப்படின்னு பேர் வச்சுருக்கான். நான் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு விருப்பப்படல. புரியுறதா இல்லையா? பாட்டம் அப்புன்றது அந்த சிஜியூக்கு தனியாக இம்பேர்மெண்ட் லாஸ் கண்டுபிடிக்கிறதுல அது என்ன டெஸ்ட்டு? பாட்டம் அப் டெஸ்ட். அதுக்கப்புறம் அந்த சிஜியூக்கு இம்பேர்மெண்ட் டெஸ்ட்டை போட்டுட்டு அதுக்கு கேரியிங் அமௌண்ட் ஆஃப்டர் இம்பேர்மெண்ட் லாஸை கண்டுபிடிச்சி அந்த கேரியிங் அமௌண்ட் ப்ளஸ் சிஜியூ 2ஓட கேரியிங் அமௌண்ட், 1ஓட கேரியிங் அமௌண்ட் ப்ளஸ் கார்ப்பரேட் அசெட் கேரியிங் அமௌண்ட், இதெல்லாத்தையும் டோட்டல் பண்ணி இதை மொத்தமாக தூக்கி ரோட்டில் வித்தனா எவ்வளோ வரும்? அதுக்கு ரெக்கவரல் அமௌண்ட் கண்டுபிடிச்சி அதில் இம்பேர்மெண்ட் லாஸ் இருந்தால் அந்த இம்பேர்மெண்ட் லாஸை 1, 2, 3 அண்ட் கார்ப்பரேட் அசெட் கேரியிங் அமௌண்ட் அலோகேட் பண்ணி அதுக்கப்புறம் இம்பேர்மெண்ட் லாஸ் ஆஃப்டர் கேரியிங் அமௌண்ட் ஆஃப்டர் இம்பேர்மெண்ட்
impairment loss under top down. We have to consider the recoverable amount of the individual CGU. Accordingly, you have to adjust the corporate loss accordingly. And the impairment CGU தூக்கின் போய் திருப்பி லேண்ட் அந்த லேண்டு அந்தந்த சிஜியூக்கு ஒன்ஸ் அலோகேட் கடைசியாக நீ வெறும் சிஜியூக்கு அலோகேட் பண்ணும். சிஜியூக்கு போனது அங்கே லேண்டுக்கு போகணும். ஸோ சிஜியூக்கு கொண்டு போய் அங்கேருந்து இண்டிவிஜுவல் அசட்டுக்கு கொண்டு போய் இம்பேர்மெண்ட்டை அங்கே கையை தட்டிட்டு புரிஞ்சா பிள்ளைய பண்ணி 2 ஹவர் வாழ்க்கை 2 ஹவர் போயிருக்க உடனோட ஓகேவா ரைட். ஓரளவுக்கு அது ஐடியா கிடச்சிருக்கா? நாளைக்கு டெப்த்தாக நம்ம வந்து குட்வில்லை பார்த்துட்றோம். எதை பார்த்துட்றோம் நம்ம? நெக்ஸ்ட் கிளாஸில் குட்வில்லை பார்த்துட்டு சம் போட்டோம்னா உங்களுக்கு மோர் தென் இனஃப் வாட். தேங்க்யூ ஸோ மச்.